ம். நேஷனல் டிவி மீடியால ஒரு டிபேட் ஷோக்கு போறதோ, இல்ல இப்ப நம்ப நம்ப தமிழ்நாட்டுல எத்தன நியூஸ் சேனல் இருக்கு, எத்தன டிபேட் ஷோ நடக்குது. எத்தன பேர் நம்ப ட்ரெயின் பண்ணி அந்த பேசுற அளவுக்கு ஆ. அனுப்பிச்சிருக்கோம். அது முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ம். அலோவ் பண்றாரா? ஏன் ஏன் யோசிக்கவே இல்ல? ஒரு பார்ட்டி மாரியா ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு இது? ப்ரோ எங்க நம்ம இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ்ல பார்ட்டியில இல்ல இல்ல இவ்வளோ பெரிய ரிசோர்சஸ்ல எங்க பார்ட்டி ஷார்ட் 1 ஆயிட்டோம். கோடிக்கு மேல தொண்டர்கள் வந்து கண்டிப்பா இருக்குதுங்கிறது நம்மளுடைய அஃபிஷியல் கட்சியிலேருந்து உள்ள டேட்டா பேசஸே சொல்லுதுன்னு வைங்களேன். அது அது வெளியில சொல்ல தேவை, இது பண்ண வேண்டிய தேவையில்ல. நம்ம நம்ம சொல்லலாம். நமக்கு அதுல ஊர்ஜிதமான நம்பிக்கை இருக்கு. 1 கோடிக்கு மேல தொண்டர்கள் உள்ள ஒரு அஃபிஷியல் ரிஜிஸ்டர்ட் உறுப்பினர்கள் உள்ள ஒரு கட்சியில ஒரு டிபேட்ல பேசுறதுக்கு நீ ஆட்களை 1.5 வருஷமா நீ வந்துட்டு உருவாக்கல அப்படின்னு சொன்னா, நீ 2, 3 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், முஸ்தபா பாயி, அவர் பேர் என்ன, நம்ம நம்ம இவரு இளைஞர் இன்னொரு கட்சி ஒரு ஆளு இப்ராஹிம் இப்ராஹிம் பாயி, இப்ராஹிம் தலித் அப்புறம் வீர காமேஷ் விக்னேஷ் அண்ணன், வீர வி- விக்னேஸ்வரன். அதை விடு, வீர விக்னேஷன் நம்ம கட்சின்னு வையேன். என்ன இவங்கெல்லாம் தானே பெரும்பாலான டிபேட்ல வந்துட்டு பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆதரவாளருங்கிற பேர்ல விஜய் ஆதரவாளர், அவருடைய டைட்டில்னா விஜய் ஆதரவாளர் முஸ்தபா பாயி, இப்ராஹிம் பாயி, அப்புறம் வந்துட்டு காமேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தானே. சமயத்தில் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம எவனுமே தெரியும் ஆளே இல்லை அப்படிங்கிறனால இந்த ரச்சவன் படம் டேரக்டர் அவன் பேர் என்ன, அவனை போட்டு பிரவீன் அவங்கள காந்தி டிவிக்காரனே டிபேட்டர் அனுப்பிக்கிறான். பிரவீன் ஆளே காந்தி. இல்லப்பா, நீங்க அனுப்பலப்பா, நான் ரச்சகன் டேரக்டரை போட்டு அவரு சையத் அவங்க உங்களுக்கு ஆதரவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ம். போவேணான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அவங்க? அதை எதிர்த்து கேள்வியும் கேட்க ஒரு மாட்டேங்கிறாங்க. பக்கம் இவன் தாலி எடுத்தா இன்னொரு பக்கம் அவன் தாலி எடுப்பான். இருங்க அவன்கிட்ட ம். வருவோம் இருங்க வருவோம். எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டு பேசி முடிச்சுட்டு தான் போகணும். ஆமா. அனத்தாம அதாவது என்னன்னா சச்சின், ஒரு கட்டத்துக்கு மேல சந்தேகமா இருக்குது. அதுதான் இப்ப சந்தேகம்லாம் இப்படி வந்து வேணாம். டெலிபரேட்டா ஒரு கட்சியை ஸ்டாக்னேட் பொசிஷன்ல இப்படி வச்சிருப்பாங்களா? இதுதான் உண்மை, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்களாம் யாருக்காக வேலை செய்றீங்க அப்படிங்கிற ஒரு இதா இல்லையா? நீ கிரைசிஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்ற, எல்லாரும் அமைதியா போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ற. எவனும் அது சார்ந்து நம்மளை அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதை வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னோடனே அப்படியே அமைதியா கடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு, தரவுகளோட, ஜனநாயக முறைக்கு உட்பட்டு, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு அப்படி கூட விமர்சனங்களை வைக்க. இப்ப நீ வந்து நீதிமன்ற அவமதிப்பு அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் காஷியஸா எல்லாரும் அமைதியா இருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தளபதி சொன்னது. இது வந்து தொண்டர்கள் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது பேசி அவங்களுடைய லைஃப் கெரியருக்கு வந்துட்டு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய எஃபோர்ட் எடுத்தார், பர்சனலா இறங்கி. அது எனக்கு தெரியும். ஓகேயா? அதை நான் நேரடியாக அறிஞ்சேன். அதை நேரடியாக இந்த சென்ஸ் நான் முக்கியமான சோர்சஸ்கள் மூலமா நான் வந்து அதை இது பண்ணேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய தொண்டர்கள், என் மீது அன்பு கொண்டவர்கள், ரசிகர்கள், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எதுவும் வந்துட்டு போற்றக்கூடாது, சட்டம் தெரியாம இது தெரியாம எதுவும் போற்றக்கூடாது, அதனால அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது அப்படின்னு கட்சியில் இருக்கிறவங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க வரம்புக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு நீங்க வந்து ஜனநாயக முறைப்படி மாற்று கருத்து வைக்கிறதுல, டிஃபெண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு மூம்பு மாடுகள் கிடையாதுடா நீங்க. எனக்கு ஜான் சொல்லிட்டான், உத்தரவு வந்துருச்சு வாட்ஸ்அப்ல, அமைதியா இருங்க அமைச்சுட்டு போறது. கேளுங்க, என்னங்க நம்ம கட்சி இப்படி ஆயிட்டு இருக்குது, என் கட்சியில எனக்கு இப்படி பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க இப்படி பண்ண சொல்லி, இது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இஸ் திஸ்? திஸ் வில் நாட் டேக் திஸ் எனிமோர். அதுக்கு முன்னாடி டெமரேஜஸ் வுட் ஹவ் பீன் டன். நீங்க என்ன நோக்கத்துல இதை இல்ல வந்துட்டு ப்ரோ, பண்ண சொல்றீங்க? எனக்கு சொல்லுங்க, ஆக்ஷன் பிளான சொல்லுங்க. அப்போ வேற ரெமெடி என்ன, வேற என்ன? 100 மாவட்ட செயலாளர் போடப்பட்டிருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், ஒரு நைட் டயத்துல ஒரு 100 பேர் கேண்டில் எடுத்து அந்த கரூர் மாவட்டத்துல, கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்லப்பா, அவங்களுக்கு ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒரு கேண்டில் ஏத்தி ஒரு துக்கம் அனுசரிங்கப்பான்னு ஒரு 40 மாவட்டத்துல பண்ண, அதுக்கும் வந்துட்டு திமுக அரசாங்கம் அப்படிலாம் நீ துக்கம் அனுசரிக்க கூடாதுன்னு சொல்லுதா? என்ன என்ன யோசிக்கிறாங்க? என்ன நீ சச்சின், ஸ்ட்ராட்டஜிலையும் இதுக்கு பர்மிஷனே தேவையில்லை சச்சின். ஓகேவா? அதாவது துக்கம் அனுசரிக்கலாம் பர்மிஷன் தேவையில்ல நம்ம ப்ரோ. ஐடியாலஜி பேஸ் பண்ணி இல்ல ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது ஓகே, அஃப்கோர்ஸ் நீ வந்து உன் தலைமையை கேட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிறது தப்பே கிடையாது. இந்த இஷ்யூ யூ கேன் ஆக்ட் அலோன். ஓகேவா? நீ ஒரு மாவட்ட செக்ரட்டரி. ஓகேவா? நீங்க தனியாவே இந்த மாதிரி ஒரு வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இதெல்லாம் பண்ணிருக்கணும். நீங்க இதுக்கு வந்து நீ ஸ்ட்ராட்டஜியோட அறிவுறுத்தலோ இல்ல புசி ஆணைப்படியோ அறிவுறுத்தல் படியோ தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு இதா இதெல்லாம் இருக்காங்களா? ஒரு நார்மல் அரசியல்வாதி அதான் சொல்றேன்ல சுரேந்தர் ப்ரோ, அவங்கள முதல்ல இருந்தே தனிப்பட்ட விதத்துல அவங்கள நடக்க விட்டிருந்தா அவங்களுக்கு அது தோணியிருக்கும். எதா இருந்தாலும் வந்து போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளரோட பெர்மிஷன் ஆட்டு மந்தை இல்லாம பண்ணோம்னா சச்சின். நம்ம வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகும். கட்சிய ஒண்ணு சொல்றோம் தெரியுமா, கொத்தடிமைன்ட்டு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லு? ஒண்ணும் இல்ல, இதத்தான் சொல்றேன். நான் திரும்ப இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, டெய்லி உட்காந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சது,
ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது நம்மளோட விக்கிரவாண்டி மாநில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமே உட்கார்ந்து பேசப்பட்டுச்சு. இந்த ஆள் வந்துட்டு என்ன பண்றான்றது சிம்பிளான மேட்ரு. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்சவன தெரியாம வச்சுக்கிட்டோம்னா, தெரியாதவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளவுதான் மேட்ரு. அந்த ஆள வந்து இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர்ன்றது அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கிரீடம் மாரி இருக்கு. அது வந்து இவர் வந்து இத்தன வருஷம் கூட இருந்துட்டான். விஎம்ஐயோட செயலாளரா இருந்திருக்கார். பொதுச் செயலாளரா இருந்திருக்கனால, அவர் வந்துட்டு அந்த ஒரு லாங்கிட்டிவிட்டிய பேஸ் பண்ணி இவ்வளவு பெரிய பதவி குடுத்திருக்காப்டி. அப்படி ஒரு பதவிக்கு உனக்கு கிடைக்குதுன்னா, அந்த பதவிக்கு நீ எவ்வளவு உண்மையா இருக்கணும்? நீ எந்த அளவுக்கு இந்த பார்ட்டிய எடுத்துட்டு போயிருந்திருக்கணும்? அவருக்கு பதவிக்கு உண்மையா இருக்கணும்லாம் கிடையாது. பதவியில இருக்கணும். அட் பதவியில எனி இருக்கணும். காஸ்ட். அட் த காஸ்ட் ஆஃப் எனிதிங். அட் த காஸ்ட் ஆஃப் த லாஸ் ஆஃப் டிவிக்கு ஆல்சோ. இந்த கட்சி தோத்தாலும் பரவாயில்ல. அந்த தோத்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுல வந்துட்டு அவர் இருக்காப்ல. வெறியில கட்சி பதவி வெறி. வளரணும். இல்ல இது சொல்லாமா இதுதான் பதவி வெறி. பதவி வெறி. இல்லண்ணே இது சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. இவ்வளோ நாள் இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புசி வந்து ஸ்ட்ரக்சர்ல இவ்வளோ பெரிய வேக்யூமு, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், ஆக்சஸிபிலிட்டி, தலைவரை யாரும் ரீச் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய இஷ்யூ இங்க போயிட்டு இருக்கு. அத அண்ணன் வந்து இன்னும் நான் சொல்ல விருப்பப்படல. அது ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அத இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாம விட்டாருன்னு எனக்கு அண்ணன் மேலயே கொஞ்சம் வருத்தம் தான். இல்ல, தலைவருக்கு அதுக்கு வந்து தான் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நம்ம இந்த இதுல சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இது எல்லாம் அந்த பண்ற கொடடா. அஜிடேஷன்ஸை வெளிப்படுத்துறதன் மூலமா இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல தலைவரின் கவனத்துக்கு போகும். பல இஷ்யூஸ்ல வந்து நிலைப்பாடுகள் எடுக்காம இருக்கும் பொழுது நம்ம வந்து அஜிடேட் ஆயிருக்கோம், எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கான அவப்பெயர்களையும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். தளபதிக்கே கத்துக் கொடுக்குறீங்களா, தலைவருக்கே அறிவுரை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. புஷி ஆனந்த் வந்து தலைவர் அப்பாயின்ட் பண்ண ஆளு, அவரே நீங்க கேள்வி கேட்பீங்களா? இதெல்லாம் என்ன சைன் ப்ரோ, மாதிரியான இது உங்க புசி அறிவு? ஆனந்த் தலைவரை தாண்டி இந்த பார்ட்டியை சொந்த கொண்டாடுறதுக்கு 1 கோடியிலிருந்து 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு சொந்தம் தான். தலைவர், பொதுச்செயலர் புசி ஆனந்த் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. அவங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல, தன்னோட கட்சி இப்படி செயல்படணும். அது எது சொன்னாலும் வந்து துரோகி பட்டம் கொடுக்கறது, எது சொன்னாலும் வந்து உனக்கு என்ன தெரியும், தலைவருக்கே நீ அட்வைஸ் பண்றியான்னு கேட்கறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க. இது guys, 1 minute. சொல்லு. நான் பேசிட்டு வா. இல்ல ஆக்சுவலா நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து விஜயகாந்தை விட ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கு. நம்மளுக்கு வந்து கீழே வரைக்கும் பேஸ் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது பூத் கமிட்டியா இருந்தாலும் சரி, பீப்புள் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ஆர் அங்க இருக்கிற ஹெட்ஸா இருந்தாலும் சரி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு ஃப்ரெஷரோ ஒரு ஜூனியர் வந்து மேனேஜர் எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரிதான் எல்லாரும் வந்து அவனுக்கா யாரோ ஒருத்தர் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல போலீஸ் வந்து அவங்க மேல ஹவு கேன் ஹி ஈவன் பி இன் பாலிடிக்ஸ். இப்போ அதே மாதிரி ராஜ்மோகன் ஒருத்தரை விட்டுட்டீங்க, ஏன் எல்லாரும் ராஜ்மோகனை யாருமே அடிக்கிறது இல்லைன்னு எனக்கு புரியல. அந்த ஆள் என்ன பண்ணாரு, அவர் மேல என்ன கேஸ் இல்ல ஏதாச்சும் இருந்ததா? புசியை விட அவர் பார்ட்டிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரா? அது கவின் அது இல்லடா. இந்த லாஸ்ட் 10 daysல இல்ல ஏன் அந்த இண்டிவிஜுவல்ஸ நம்ம அத நம்ம பேர் சொல்லி பிக் பண்ணல அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க அமைதியா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்தது யாரு அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஓகேயா? அமைதியா போயிருங்க. அவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல? நம்ம ராஜ்மோகன் மாதிரியான ஆட்களை, நம்ம ராஜ்மோகன் அண்ணன் மாதிரியான ஆட்கள் பெரும் மதிப்பு இருக்குது அவர் மேல. ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க மாதிரி ஆட்கள் நம்ம என்ன கேட்குறோம்னா, உங்க கேலிபர்ல நீங்க லோயலாமணி, ரமேஷ் இவங்கெல்லாம் கூட விடுங்க, யங்ஸ்டர்ஸ். உங்க கேலிபர்ல உங்க சீனியாரிட்டி அடிப்படையில் சொல்றேன், நீங்க ஒரு கவுண்டர் கேள்வி வைக்கணும்ல. நீங்க அப்படி அமைதியா போங்கன்னு சொல்றீங்களா? நான் வந்துட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கேன், ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், ரிமார்க்கபிள் பொசிஷன்ல இருக்கேன். ஐம் அக்கௌண்டபிள். ஏன்னா ஜனநாயகத்துக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு, விதி வரம்புகளுக்கு உட்பட்டு ஒரு கவுண்டர்ஸை வந்துட்டு நான் நம்ம தரப்பு நியாயங்களையோ நம்ம தரப்பு இது நான் ஏன் சொல்லக்கூடாது? எதுக்கு நான் வந்து இப்போ என்னை அமைதியாக விட்டுருங்க, எதுவுமே பேசாதீங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சொல்றீங்க? ஏன் சொல்லுங்களேன். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இஸ் திஸ்? ஏன் நம்ம அமைதியாக இருக்கணும்? நான் பார்க்குறேன் நம்மளை சுற்றி இவ்வளோ அவதூறுகள் நடந்துட்டு இருக்குது. நம்ம தரப்பு சில விஷயங்களை வந்துட்டு ஏன் நான் பேசக்கூடாது? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ப்ரெஸ்ஸை தான் சந்திக்கக்கூடாது. நான் என்னுடைய ஹேண்டில் மூலமாக அதை தெளிவுபடுத்துகிறேன். இருக்கிற அவதூறுகளுக்கு என்னுடைய தார்மீகமாக சில விஷயங்களை வந்துட்டு நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கேலிபரில் அட்லீஸ்ட் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது, நீங்க வந்து இது பண்ணலாம். அந்த மாதிரி தான் கேட்குறோம். நீங்க வந்து ஒபே த ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயகமே இல்லாம ஏதோ வந்து ஒரு ஆர்மியில வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு ஏன், எதுக்கு, எதனால் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. உயர் அதிகாரி சொல்லிட்டாங்கன்னா பாய்னா பாய், சாய்னா சாய், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அததான் அந்த மாதிரி ஏன் சொன்ன இருக்கீங்க? சிங்கிள் விண்டோ டிக்டேட்டர்ஸ் தான் நடக்குது உள்ளன்னு.
சச்சின், இந்த அமைதி சையத், ம். இந்த அமைதியா போனதுனால என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு? இந்த ஸ்ட்ராட்டஜினால, இந்த இன்னொன்னு இதனால, மூவ்னால என்ன நடந்துச்சுன்னு மட்டும் என்ன சொல்லுங்க. பாசிட்டிவ் நடந்துச்சு இல்ல சொல்லுங்களேன். இல்ல சுரேந்தர் ப்ரோ புசி வந்து ஒரே நிமிஷம். புசி வந்து ஹைட் அவுட் தலைமறைவுன்னு சொல்லிட்டு தலைமறைவெல்லாம் இருந்திருக்க மாட்டாரு. ஓகேவா? அவர் வீட்டுல இருந்திருப்பாரு, இல்ல அவர் பிளேஸ்ல தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அந்த தலைமறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, ஏன் அதை அப்படியே நம்ம சைடு எந்த ஒரு விளக்கமோ இல்ல உங்களோட பிரசன்ஸோ காமிக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்? இது லீகலா கண்டிப்பா சரி, நீங்க சொல்ற மாதிரி புஷிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, லீகலா நீங்க இருங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க, அது இருந்தனால என்ன நடந்தது, என்ன பாசிட்டிவா நடந்துச்சு? சுரேந்தர் ப்ரோ ஒண்ணுமே ஆக்சுவலா நடக்கல. சைலண்டா இருந்தது. ஒரு விஷயம் என்ன நல்லது நடந்ததுன்னா, இவனுங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்தானுங்க. இவனுங்களே டிஎம்கேக்கு வெளிய நல்லா வந்து நடந்தது. நிறைய வாய் விட்டானுங்க. இல்ல டிஎம்கேக்கு இல்ல நல்லா நடந்தது. டிஎம்கே சில என்னடா வாட்டி வாய் நம்ம விட்டாங்க. சைலன்ஸா அவன் நரேட்டிவ் யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்ப நான் என்ன கேக்குறேன், 3 தனிப்படை 4 தனிப்படை நான் இல்ல, அதெல்லாம் ஒரு மசரும் கிடையாது. எல்லாமே போய் புஷியானது நான் தலைமறைவாலாம் இல்லையே, நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு உனக்கு எங்க மிஸ் பண்றாங்கன்னா, டிஎம்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்றான். அந்த நரேட்டிவ் பிரேக் பண்றதுக்கு இங்க சோசியல் மீடியால உட்காந்து நான் ராவா பாவலா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் எயிட் பண்ற மாதிரி எல்லா வேலையும் இவங்க இந்த 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது சச்சின், ஒரு இது டயர்ட் ஆகி போச்சு. கொடுமை சச்சின். நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல, பனையூர் ஆபீஸ்ல ஆயுத பூஜை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து ஒண்ணு பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா இல்லடா இது ஆபீஸ்ல இப்போ நடந்துச்சுன்னு ஒரு வரைக்கும் விஷயம் கூட ஒரு 10 நாள் சொன்னது பூராவே போய் தான் ப்ரோ. அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வண்டி ஒருத்தனும் வாங்கின ஆள் இல்ல. புதுசுல போட்ட பூஜை அது. இதெல்லாம் நம்ம கேட்டாதான் துரோகி ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஏன்டா மறுப்பு செய்தி கொடுக்க கூட இல்ல உங்களால சச்சின், தயவு செஞ்சு அந்த ஐடி விங் பேஜ் ஆக்டிவா இருக்க பசங்க ஏதாவது கொடுக்க சொல்லு, இல்ல வேற ஏதாவது மூடிட்டாவது போக சொல்றேன். தெரியல. அதுக்கெல்லாம் எதுக்கு ஏதோ எதுக்கு பெர்மிஷன் ஒண்ணுமே இருக்கு இல்லாம போல. ஒரு ஐடி விங்க? இல்ல இப்ப இந்த வரைக்கும் வந்துட்டு ட்வீட்டும் போடுறது இல்ல. அது ஐடி எப்ப கடைசியா ஆக்டிவ் ஆயிருக்கு? டிஎம்கே வந்து ஒரு ஐடி விங் டேக் பண்ணி ஒரு இது போடுறான், நீங்க ஒரு அவதூறுக்கும் ரிப்ளை போட மாட்டீங்க. ஏன்னா நீங்க போட்டதான் அபிஷியலா கட்சியில இருந்து போடுறதா வந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? மீதி எல்லாம் வச்சுல வரைஸ் எல்லாம் அவன் டேட்டாவை எடுத்து போடுறான். அப்ப ஐடி விங்கா இருந்து நீங்க என்னதான் பண்ண போறீங்க? எதுக்கு அந்த ஐடி விங் பேஜ் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐடி விங் மோனிஷ் ஒண்ணு, அங்க ஐடி டிவிகே விங்கே ட்ரெண்ட்ஸ். இல்லடா. இல்லடா, ஆக்சுவலா ஐடி இவங்க விங்கே இல்ல. சொல்லிக்கிறாங்க, அதை உனக்கு சொல்லிக்கிறாங்க. ஐடி விங் ஆர்கனைஸ்டா இங்க ட்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே கிடையாதுடா. நான் தான் சொல்றேன்ல, இங்க அவன் தன்னைத்தானா உண்மையாவே ஆஹ் அவர் மேல உள்ள பாசத்திலையும் அவர் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்லயும் பண்ற வேலைகள் தான் இது எல்லாமே. இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நான் முத ஏன் அந்த சோசியல் மீடியா இவங்க மட்டும் இதுல இருந்து தனித்து இருக்குன்னு நான் சொன்னேன்னா, அதையும் இவங்க கண்ட்ரோல்ல எடுக்க பார்த்தாங்க. நிறைய பேர்த்த வந்துட்டு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவியை கொடு, வாயை அடைன்னு இருந்தாங்க. நிறைய பேர் அதை தவிர்த்துட்டு இத பதவி கூட வேணாம். ஏன் அந்த பதவியில இருந்து என்னடா பிரயோஜனம்? திரும்ப வந்துட்டு போட்டுறதுக்குரிய போச்சு ஃபயர் விடுறதுக்கு நான் ஏன்டா அந்த ஆளுக்கு நான் ஏன் பதவி வாங்கினா? அவரோட ஃபேனுன்னு இவ்வளவு பெரிய பதவி இருக்கே. அதை தாண்டி நான் ஏன் அந்த ஆள்கிட்ட போய் நான் பதவி வாங்கிட்டு சலாம் போட்டுட்டு இருக்கணும்? எக்ஸாக்ட்லி அந்த வேர்ட் தான் கரெக்டான வேர்டு. அவரோட ஃபேன் இவ்வளவு பெரிய பதவி இருக்குது, அதை தாண்டி வேற என்ன பதவி வேணும்? என்ன பின்னாடி நான் ஒருங்கிணைப்பாளர், தலைவர் போட்டா எனக்கு என்ன ஒரு ஒண்ணுமே கிடையாது. நான் அவருக்கு என்ன கொண்டு வரேன்? வாட் ஐ அம் பிரிங்கிங் ஹிம் டு த டேபிள். நான் போயிட்டு நிறைய பேர்ட்ட ஓட்டு கேட்பேன், ஓட்டு போட வைப்பேன். எனக்கு அந்த பர்சனலான எனக்கு ஒரு பர்சனல் ஒரு ஒர்க் நான் அவருக்காண்டி பண்ணிக்கிறேன். அது போதும் எனக்கு. இவங்க பண்றது எதுவுமே வந்துட்டு ஒர்க்கே கிடையாது. இதை அவருக்கு இதை கொடுத்த சொன்னான்னு வச்சுக்கோங்க சச்சின், நீங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்கீங்க, ஆஃப்லைன்ல எனக்கு தெரியுமா எவ்வளவு வேலை ஏப்பா நாங்க என்ன என்ன ஆஃப்லைன்ல போகாம வீட்டுக்குள்ளேயே ஆனா உட்காந்துருக்கோம், ஆமா ரோடுக்குலாம் நாங்க இந்த போறது இல்லையா என்ன? அல்லது புசி ஆனந்த மாதிரி தலைமறைவா நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோமா நாங்க? நம்மளும் அப்படி 2 ஆஃப்லைன்ல தான் காலால பார்த்தோமாடா லட்சணத்தை. ஆஃப்லைன்ல தான் பார்த்தோமே. ஆக்சுவலா ஆஃப்லைன் விட ஆன்லைன் தான் அதிகமாவே பீக் எடுக்குது என்ன பொறுத்தவரை. நம்ம இல்லங்க பண்ற ஆஃப்லைன்ல உண்மைதான்டா, நீ இருக்குதுங்க. இங்க அதுதான் பாருங்க. உண்மை, அதுதான் இல்ல உண்மை. நான் குறைச்சு மதிப்பிட விரும்பல. நான் அப்படி சொல்ல வரல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பிரசன்ஸாவும் சரி, மக்கள் கிட்ட போய் கனெக்ட் ஆகுறதாவும் சரி, கிரவுண்ட் ஒர்க்காவும் சரி பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு பார்ட்டியா நீங்க மிஷினரியே எப்படி எந்த அளவுக்கு கட்டமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமைகளா எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கீங்க. இதெல்லாம் தான் ஒரு பார்ட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மன்றத்துல தெரியும். ஓகே, ஊடகவியலாளர் மூலமா இன்னும் வெகுஜன மக்களுக்கு வந்துட்டு போய் சேரக்கூடிய இதுல இதுதான் வரும். கருத்தியலா உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாதிடுறதுக்கு யார் இருக்கிறா, ஆளுமையா யார் நிக்கிறா, கிரைசிஸை ஹேண்டில் பண்றதுக்கு யார் இருக்கிறா, நடக்கிற பிரச்சனைகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பார்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறுகள்லேருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து வந்து கவுண்டர் பண்ணி கரெக்டாக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு யார் இருக்கிறா? இப்படி யாரையாவது நீ உருவாக்கி இருக்கிறியா? மனசாட்சியை நான் தொட்டு சொல்லு. இல்ல சரி ப்ரோ, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே கொடுக்குறேன். திருச்சியில மக்கள் சந்திப்பு ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு அந்த திருச்சி ஒன்னே மாவட்டத்தில் மட்டும் உள்ள சொல்லிக்கிறேன். இதுல நம்ம சிடிஆர் அண்ணன், இதை மட்டும் ஆதவ் இவங்கெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வெளியிலேருந்து வந்து சேர்ந்தாங்க பண்றாங்க. அவங்களுடைய ஆப்சன்ஸ்ல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க எத்தனை பேர் நீங்க ரெடியா இருந்திருக்கணும்?
ம் இல்ல நம்ம திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றோம். அதுக்கான காசு பேசல. நம்ம திருச்சியில மக்கள் சந்திப்பு ஆரம்பிக்குதுல. திருச்சி மாவட்ட செயலாளரு போய் பெர்மிஷன் லெட்டர் குடுத்து, பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு ஒரு பிரஸ்ஸ சந்திச்சிருந்தாருன்னா, எல்லாருமே எடுத்து அத ஷேர் பண்ணியிருப்பான் தான். ஃபர்ஸ்ட் நடக்க போகுதுன்னு. ஆனா புஸ்ஸி அந்த இடத்த போய் ரீப்ளேஸ் பண்ணி, அவனோட பாரையும் கிராஃபையும் ஏத்தி, திருச்சி மாவட்ட செயலாளரோட பாரையும் கிராஃபையும் இறக்கிடுறான். அப்போ எல்லா இடத்துலயும் தான் தான் இருக்கணும். தான் மட்டும் தான் இருக்கணும். யாராவது அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மீடியா ஐயோ இல்ல ஃபேன்ஸோட கேடர்ஸோட ஒரு கண்ணோ பார்வையோ பட்டுருச்சுன்னா, ஐயோ நம்ம பதவிக்கு ஏற்றுக்க போறாங்க போலயே நம்ம வந்துட்டு இல்ல ஒரு இந்த ஒரு விமர்சிக்கலாம் சோசியல் இன்ஜினியரிங் கூட தெரியாதா சச்சின்? இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும் அவனாவது. நான் தான் இல்ல வந்துட்டு சச்சின், அ- ம். வேற ஒரு மாவட்டத்துல நடக்கிறது அங்க வந்து அந்த டிஎஸ் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த மக்களிடையே பிரபலத்தைப்படுத்த பார்க்கணுமா? இவங்க புசி கூட இருக்க ஒரு 3-4 பேரு அங்கேயும் அந்த மாவட்டத்துக்கும் வந்து அவங்களோட விசிபிலிட்டியும் அவங்கள முன்னிறுத்திக்கிறது தான் அவங்க குறியா இருக்காங்க. ஆமா. கண்டிப்பா ப்ரோ. அப்ப அந்த ப்ரோ இதுல மாவட்டத்துல நம்ம அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய கிளை, இணை அவங்க எல்லாம் என்ன நினைப்பான்? இப்போ ஒரு திருச்சி இருக்குது அப்படின்னா, ஒரு தஞ்சை இருக்குது, ஒரு திருச்சி இருக்குது, ஒரு நாகை இருக்குது அப்படின்னா, நீங்க அங்க போயிட்டு உங்க போர்ப்படைகளோட போயிட்டு ஒரு 5 பேரு நீ கொண்டு வந்து இது ரகலை பண்ணிட்டு இருப்ப. ஆட்டோல போறது, அதுக்கு பின்னாடி பாலிமர் டிவி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃபுல்லா பிஆர் பண்ணிட்டு இருப்பேன்னா, அதை ஒரு எடிட் போட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களே நம்ம தளபதியுடைய தொண்டர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களே நம்ம மாவட்ட செய்தால் இப்ப டம்மி போல தெரியுது. நம்ம மாவட்டத்துல நடக்குது. நம்ம மனு கொடுத்து சரி நம்மலாம் சேர்ந்து நம்ம மாவட்ட செயலாளரோட நம்மளும் சேர்ந்து வந்து போகலாம். அப்படி ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு நம்ம இது பண்ணிட்டு போகலாம்னு அப்பதானே ப்ரொசீஜரிஸ்டிக்காகவும் அவன் வந்துட்டு இது பண்ணுவான். ஒரு 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 களம் காண்றதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ற இதுல அதுல சில சில நுணுக்கங்கள் இருந்ததுன்னா லீகல் கிட்ட பேசுவான். இதுதானே இது. அப்ப அவன் என்ன நினைப்பான்? இசை இப்ப இவருக்கு ஒண்ணுமே வேல்யூ இல்லை போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தானே அவன் இல்ல நினைப்பான். சார் அவரை ப்ரோ, தலைமையை காசு செலவு பண்ணி பர்மிஷன் வாங்கி அன்னைக்கான இது கட்டி அந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்றதுல இருந்து அப்புறம் அவரை வரவேற்கிற எல்லா செலவும் டிஎஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ். இமேஜை மட்டும் இந்த ஆள் வந்து வாங்கிட்டு போயிடுவானா? அப்ப அந்த டிஎஸ்க்குன்னு என்ன மரியாதை இருக்கு? இதெல்லாம் அந்த டிஎஸ் இல்ல கேட்கணும், தளபதி இந்த கிட்ட இடத்துல கேட்கணும் நான் இதெல்லாம். இந்த இடத்துல நான் தலைவர்ட்டையுமே ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இது வந்துட்டு இது ஒரு இதுவுமே தலைவர் சைடுல இருந்தே மிஸ் தான். பஸ்ல ஏறுறாப்புல நல்ல ஸ்கொயரான ஏரியா நிறைய பேர் நிக்கலாம். மாவட்ட செயலாளர் செட் ப்ராப்பர்ட்டியாவது தூக்கி மேல போடுங்கங்க. உங்க பக்கத்துல உங்க நீங்க உங்க மேல படுற அந்த 1000 கேமரா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மேல பட்டா அங்க வர 30,000 40,000 பேர் வந்துட்டு ஓ இவருதான் விஜயோட மாவட்ட செயலாளராப்பா அப்படின்னு தெரியாதவங்க அப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா புசியும் தெரிய விட மாட்றான். நம்மளும் மேல இத ஏத்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாட்றோம். சொல்லியிருக்கணும்னு சச்சின் அட்லஸ். இது ஓகே, புசிக்கு அவன்தான் ஒண்ணுமே தெரியாது விடுங்க, ஆக சிறந்த ஒருத்தரை கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு எம்ப்ளாய் எல்லாம் பண்ணி தெரியுமா? புசிக்கும் அவனுக்கும் தானே போட்டியே. ம், நான் ஒரு பக்கம் முடிச்சேன்னா நீ நீ என்ன முடிக்கிறது, நான் முடிக்கிறேன் பாக்குறேன். போட்டியே அவங்க 2 பேருக்கு இல்ல இடையில தானே உங்களுக்கு. இல்ல அந்த ஜான் வந்து எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அவர் ஒரு இதுக்கு மசன் முன்னாடி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கும் முன்னாடிக்கும் விஜயோட இல்லடா பர்சோனா தான் இப்ப அதுதான் வரைக்கும் கேரி சொல்றேன். ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜய் as a person, விஜய் as a கேரக்டர், அந்த ஒரு பர்சன் இத்தனை வருஷம் கேரி ஆனதை தான் இப்பயும் கேரி ஆயிட்டு இருக்கு. இவன் ஸ்ட்ராட்டஜி பண்றான் அதை கொடுக்குறேன்னு ஒன்னும் பண்ணல. இவன் 2 வருஷம் எதுவும் இவன் பண்றது பண்ணதெல்லாம் ஒன்னும் கிடையாது. எடுத்துதான் அவர் விட்டுட்டு பேரை தான் இருக்கான். கெடுத்து விட்டுருக்கான் எக்ஸ்ட்ராவா. எதுக்கு இன்னொரு ஏன் ஆக்சுவலா விஜய்க்கு முட்டு கொடுக்குறான்னு சுச்சுவேஷனே வராது தெரியுமா? இவன் ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிச்சது வந்து சில இஷ்யூஸ்ல இல்ல சுச்சுவேஷன்ஸ்ல முட்டு கொடுக்குற சுச்சுவேஷன்லாம் வந்தது. நான் தான் சொல்றேன்டா, ஜல்லிக்கட்டுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணி பீட்டா அகேன்ஸ்டா இருந்தாரு. அப்ப என்ன யார் ஸ்ட்ராட்டஜி பண்ணா? டிமானிட்டைசேஷன் வந்துட்டு டிமானிட்டைசேஷன் நுணுக்கமா யாரா எதிர்த்தாரு. பண்ணா? அப்ப யாரு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணா? அந்த அனிதா அவர் வீட்டுக்கு தூத்துக்குடியில ஆஹ் இறந்தவங்க வீட்டுக்கு போனதுக்கெல்லாம் யார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணி அவருக்கு இது பண்ணாங்க? கிடையாதுடா. இல்ல இவன்லாம் சும்மா இந்தியாலே டிமானிட்டைசேஷனுக்கு எதிரானா ஐ மீன் அதுல இருக்க பிரச்சனையை பேசின ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். எவனுக்கும் தைரியம் இல்ல, எந்த ஆக்டருக்கும். இந்தியாலே இவருக்கு தான் அந்த இப்ப தைரியம் இருக்க இருந்துச்சு. இப்ப இந்தியா கூட்டணியில இருக்க எம்பி கமலஹாசனே நியூ இந்தியா இஸ் பார்ன் ட்வீட் போட்டால் தான்டா. நான் என்ன அதுதான் கேக்குறேன், இவர் மாதிரி ஒரு விஷயத்த ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆள் தமிழ்நாட்டுல கமலாசன் எவனுமே நியூ இந்தியா கிடையாது. இஸ் பான் போடல, அது ரஜினி அது. கமலும் வந்து வாழ்த்து செய்தி தான் போட்டாப்ல. கமல் அதுவும் வந்து அத பாசிட்டிவா வெல்கம் பண்ணாரு. ஆனா நியூ இந்தியா இஸ் பான்ங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து அவரும் ஒன் அது ஃப்ரேஸ்ல வந்து ஒரு பிஜேபி ட்வீட் சார்ந்த போட்டாரு. ஒருத்தன் தான் போட்டான். ஓகே வாட் எவர். இப்ப அது வந்து பெரிய சரி கண்டென்ட் ஆமா, நம்மளுக்கு. ஒரே அது வந்துட்டு நிமிஷம் மேட்டர் ஜோயல், கிடையாது. ஒரே நிமிஷம் ஆக்சுவலா ஜோயல் பேசிக்கிட்டோம். ஜோயல் அவனுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு பண்ணிட்டோம். ஜோயல் எங்க காணோம்? வெக்கமா இல்லையா? கேக்குது கேக்குதா bro? கேக்குது கேக்குது ஜோ. கேக்குது கொஞ்சம் சொல்றா கம்மியா சொல்றா கேக்குது. சொல்றா. இல்ல இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்த துப்பு இல்ல. இந்த ஓடுகாலிக்கு போய் வந்து மாலையை போட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சி கொலாவிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பார்ட்டி ஆபீஸ் மூடி இருந்துச்சு. ஏன்டா நீங்களாம் வந்து இவ்வளவு நாள் போய் திறந்திருந்து அதெல்லாம் பண்ண வேண்டியதானே? எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டும், ஒரு பார்ட்டி ஆபீஸை எவனாச்சும் மூடுவானா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? 50 பேரும் சென்னையில தான் இருக்கிறான். இப்ப எப்படா அவன் வருவான்? நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க போல. ஆஹா வருவான், எப்படா நம்ம அட்டண்டன்ஸ் போடலான்னு.
கொஞ்சம் கூட ஒரு பொதுச் செயலாளர் இருக்க தகுதியே இல்லாத ஆள்னா அது புசி ஆனந்த் தான். கட்சியோட சாபமே வந்து புசி ஆனந்த் தான். இவ்வளவு பிரச்சனைக்கு அவங்க மொத்த பேரும் என்ன சொன்னது, தலைவர் லேட்டா வந்தாருன்னு பார்த்தா பெர்மிஷன் லெட்டர்ல கேட்டது 3 to 10. இந்த ஆள் ட்வீட் போட்டதும் பிரஸ்ல பேசினதான் இப்ப தூக்கிட்டு வந்து ஆதாரமா காமிக்கிறாங்க. பாருங்க 12 மணிக்கே வருவாருன்னு சொன்னாரு, 7 மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறத கூட, அந்த நெரேட்டிவ கூட சரி உடைக்கிறதுக்கு இந்த 10 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க, இதான் எங்க அபிஷியல் லெட்டர்னு ஹேண்டில் எடுத்து போட்டீங்களா? எல்லாம் வந்து பிரஸ்ல காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல 3 to 10 இதுதான் நாங்க அபிஷியலா கேட்டோம் அப்படின்னு வந்து ஒரு ஐடி விங் ஹேண்டில் போடுறதுக்கு என்ன? இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து பொலிட்டீஷியன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப ராஜலட்சுமி அவங்களோ இல்ல டேவிட் செல்வனோ இல்ல வந்து ஸ்ரீதரோ நீங்க பிரஸ்ல பேச விட்டுனா அவங்க தெளிவா பேசி இருந்திருப்பாங்க. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், ஒரு 10 நாள்ல இந்த ஆள் போய் ஜெயில இருந்தாதான் என்ன பிரச்சனை? அப்படியே வந்து மானம் தொலைஞ்சு ஆகச்சுன்னு போயிருமா விதி ஜோயல்? ரெண்டா கழட்டிடுவாரா? இல்ல நமக்காக பேசி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து பொறுப்பு இல்லாதவெல்லாம் போய் உள்ள உட்காந்துட்டு வந்திருக்கான். அதுக்கெல்லாம் பிச்சை எவனாவது எடுக்காத பயந்தானா? இல்ல 14 நாளா சோர்வின் இறங்காம அவன் ஐயோ இது நம்ம மூவ்மெண்ட் ஆச்சே, இது வந்து ஒரு மிகப்பெரிய யங்ஸ்டர்ஸ் மூவ்மெண்ட், இப்படி ஒரு டீரெயில் ஆயிடக்கூடாதுன்னு ஏன் அவன் சச்சினே, எவ்வளவு விடிய பதறி விடிய போய் நம்ம வேலை போன் பார்த்தான் பேசிக்கிட்டு தெரியுமாடா? உட்காந்துருக்கல, எல்லாரும் விடிய விடிய போன் உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்குல்ல. சாவகாசமா 14வது நாள் வந்து போயிருந்தா இவனுக்கு 2 மாலையை நாள்ல போட்டு பெயில் கிடைச்சிருக்கும். 2 நாள் ஜெயில கூட இருக்க முடியாட்டி எதுக்கு பொதுச் செயலாளர் இருக்கணும்? போதும் ஒரு 2 நாள் ஜெயில இருக்க முடியாதா? அவங்க எல்லாம் என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க? தலைமறைவுன்னு தானே டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2 நாள் போய் ஜெயில இருக்க வேண்டியதானே? இருந்தா என்ன இதா போகுது? அப்ப இல்ல இருக்கலாம் பொது வாழ்க்கையில இருக்க கூடாது. ஜெயிலுக்கு போக தைரியம் ஆக்சுவலா இல்லாட்டி இப்ப கிடைச்ச பூஸ்ட விட அவர் ஜெயில இருந்திருந்தா இன்னும் பூஸ்ட் தான் கிடைச்சிருக்கும். அவ சைடு இன்னும் அவன் சிம்பத்தியும் திரும்பி சைக்கோடான்னு. இருக்கோம்டா. எல்லாத்தையும் விட்டான்டா அவன் பைத்தியம். எல்லாத்தையும் விட்டாங்க. நீ டேய் சொல்றது இந்த சச்சின் இந்த சொன்ன இஷ்யூ மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரே நிமிஷம், ஜோயல் சொன்ன முக்கியமான பாயிண்ட் ஏன்டா 3 to 10ன்றது பெர்மிஷன் லெட்டர்ல இருக்கு, அபிஷியலா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதோட ஒரு ஸ்கேன் காப்பியை தூக்கி அபிஷியல் ஐடி பேஜ்ல போடுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்ல? இல்ல அதையும் யாரும் நாம இல்லாம தான் எடுத்து திரும்ப ஷேர் பண்றதா இருக்கு சச்சின். அது அதையும் நம்ம வாங்கி நாம தான் ஷேர் பண்ணோம் பண்றோம். அது பண்ணோம் கவினு. எல்லாமே அப்ப நாங்க வந்து அன்ஆர்கனைஸ்டா தான் நடக்கணும். ஆர்கனைஸ்டா நீங்க பண்றதுக்கு அவருக்கு வேலை பார்க்க விருப்பம் இருக்கா இல்லையா? இல்ல இவனுக்கு வேலை பார்க்கறதுக்காண்டி நீங்க எல்லாம் பதவி வாங்கிங்களா? என்னதான் உங்களோட ஐடியா? இல்ல சச்சினே, நான் இன்னொன்னு கேட்கிறேன். 3 நாள்ப்பா உங்க சத்தியமா வந்து அது ஒரு சோக்கிங், அது ஒரு இதுதான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. தலைவர் வீடியோ போட்டார்ல, கொஞ்சம் ஸ்லோவா எல்லாம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் இந்த பார்ட்டி ஃபங்ஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம்ல. அதுவும் பண்ணல. எப்போ இந்த கோர்ட் பனையூர் ஆர்டர் ஆபீஸ வரும்? திறந்து குறைஞ்சது நீங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அரசியல் ஆக்டிவிட்டிலாம் அப்புறம் பண்ணுவோம். பனையூர் ஆபீஸ திறந்து அந்த 41 மக்கள் நம்ம மக்கள் அவங்களுக்கு நீங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு ஒரு நினைவேந்தல் செலுத்தி இருக்கணுமா இல்லையா? நினைவஞ்சலி, இதுல எங்க ஸ்ட்ராட்டஜி இரங்கல். வருது? இதுல இதுக்கு மனிதாபிமானம் தானே ஸ்ட்ராட்டஜி. வருது. அதத்தான் சொல்றேன்ல, 2 கொடுங்கோல்ட்ட சிக்கி சீரழிஞ்சுகிட்டு இருக்கு ஒரு யங்ஸ்டர் மூமெண்ட். எல்லாரும் தற்கூறின்றான், அதுன்றான், இவன்றான். உங்களுக்கு தெரியுமா, நான் இதுல யார்ட்டையும் சொன்னதில்ல, இந்த நாய்ங்க கூட டெய்லி மோதுறனால பிசிக்கலாஜிக்கலா நம்மள எவ்வளவு அடி வாங்குறோம், அட்டாக் ஆகுறோம் தெரியுமா? அது ஒரு உண்மைதான், பர்சனல் லைஃபா உண்மைதான். இருக்கட்டும், மென்டலி ஒரு இதா எல்லாம் இருக்கட்டும், எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம் சச்சினே. எவ்வளவு ட்ரெயின் ஆகுது. உட்காந்து சாவகாசமா 15 நாள் கழிச்சு வருவான், இவனுக்கு நீங்க முத்தம் கொஞ்சி போட்டோ எடுத்து போடுவ. நாங்களாம் என்ன முட்டா பயலுகளா? பெருசா போராடி அப்படியே போராடி கிழிச்சு அன்னைக்கு வந்துட்டேன். நம்ம தான்டா அழுதுட்டு உட்காந்துருப்போம். நைட்ல நான் வந்து சுரேந்தர் ப்ரோக்கும் உனக்கும் மாத்தி மாத்தி அன்னைக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதலா ஏதாச்சும் இல்ல சச்சின், மென்டலி ஒவ்வொருத்தர் வெளியே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அப்படி கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு எவிடன்ஸ் எடுத்து போடல ஒவ்வொரு விஷயத்தையும். ஒண்ணும் கிடையாது. இப்படி எப்படி ஹேண்டில் ஆனா பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர் இல்ல நம்ம ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்துல ஆன்லைன் வாரியர்ஸ், அப்புறம் ஆன்லைன்ல இருக்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல ஷேர் பண்ணவங்க, அதை தாண்டி தமிழ்நாடு மக்கள் வந்து அண்ணன் பின்னாடி நின்னுட்டாங்க ரொம்ப ஸ்டர்னா. அது உண்மையாலுமே ஏன்டா பயம்? இல்ல கவின, விஷயம் நடக்குது, பேசுறது எல்லாத்தையும் கேட்கறது. மக்கள் இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? மக்கள் இவரை பத்தி இந்த ஒரு கேள்விதான் எனக்கு நைட் அன்னைக்கு ஃபுல்லா மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. அதுதானே நாமளும் மக்கள் பேசிட்டு இவரை பத்தி இருந்தோம். ஆமா. இல்ல நானே கேட்கிறேன், இப்படி ஒரு மக்கள் ஒரு 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 லாயல்டி உள்ள ஒரு தலைவரை என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீ மல்டிப்ளை பண்ணிருக்க? அவரோட பிரசன்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட பவரா இருக்கட்டும். ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஃபெயிலியர், இங்க பொதுச் செயலாளர் வைஸ் ஃபெயிலியர். கட்சியோட 2 முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. 2 பேரும் மிகப்பெரிய தத்தி, ஆகப்பெரும் தத்தி. ஒருத்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல கட்சியை கொண்டுகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் அண்ட் பிளானிங்ல கட்சியை கொண்டுகிட்டு இருக்கான். 40 மாவட்டத்துல ஒரு 100 கேண்டில் ஏத்தி ஒரு 10 பேரை வச்சு அவங்களுக்கு நினைவேந்தல் பண்றத சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? யார் உங்களை தடுப்பா? போலீஸ் வந்து ஒரு 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 ஃபிளெக்ஸ் வச்சு ஒரு 10 கேண்டில் வச்சா நீ இதை பண்ணக்கூடாதுன்னு தடுப்பானா?
பண்ணக்கூடாதுன்னு தடுப்பானா? மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இதை பண்ணக்கூடாதுன்னு தடுப்பானா? இதை சொல்லல. இதை ஏன் பண்ணல? இன்னைக்கு ட்வீட் போடுறேல, எங்க பொதுச் செயலாளர் வந்துட்டாரு, மாலையை போட்டு இது பண்றல, ஏன் அன்னைக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு ஒரு நிலைவேந்தல் பண்றதுக்கு ஏன் உனக்கு வந்து மனசு வரல? சரி இல்ல அப்படி சச்சின், சச்சின், எனக்கு பண்ணு. ஒரே இது ஒரு டவுட். எல்லாத்து இல்ல இருந்தது வெளியே இருந்த ஒரே ஆளு ராஜசேகர் மட்டும்தான் வெளியே இருந்தது. அவர் தான் தலைமை நிலைய செயலாளர். அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே? எல்லா ஊர்லயும் வந்து அரைக்கம்பத்துல பறக்க விடுங்க, ஒரு வாரத்துக்கு வந்து துக்கம் அனுசரிங்க, நினைவேந்தல் கூப்பிடுங்க, நான் நினைவேந்தலுக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன், எல்லாரும் மாவட்ட செயலாளர் வாங்கன்னு அட்லீஸ்ட் அந்த கட்சி ஆஃபீஸை திறந்து வச்சு உள்ளுக்குள்ளேயாச்சும் இருக்க வேண்டியதானே? நீங்க பிரஸ் எல்லாம் ஒண்ணு விட வேணாம், சும்மா திறந்து வைக்கிற மாதிரி காமிக்கவாச்சும் செஞ்சிருக்கணும்ல. நீங்க அந்த ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் 4 நாள் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாரும் லாக் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் தலைவரோட வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் மூவ்மெண்ட். அது இல்லடா விட்டோபா, அதை நார்மலைஸ் பண்றதுடா. இவனுங்க ஒரு விஷயத்த டக்கு டக்குன்னு அப்படிதான் சுதந்திர பரப்புவானுங்க, போராட்ட தியாகி நார்மலைஸ் ரத்த பண்ணுவானுங்க. சிந்தி நாட்டுக்காக சுதந்திரம் இல்ல வாங்கி இப்போ கொடுத்துட்டா அப்படி. இப்போ ஆன்லைன்ல வந்து ஒரு பக்கம் இவனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்கன்னு தெரியும். இப்போ இதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊசி ஏத்துற மாதிரி வந்தவனே ஆசான் வந்துட்டாருன்னு சொல்லி ஒருத்தரம் ஒன்னு இல்ல கட்டி மோனிஸ், போட இதுக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன்னா அவன் நினைக்கிற மாதிரி அவனுக்கு சார்பா ரியாக்ட் ஆகாது, எல்லாரும் இதுக்கப்புறம் கேட்டவன் தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாம் அசிங்கமா கேட்பானுங்க. இனிமே அடி இதுக்கப்புறம் விழும். எவனாவது இந்த போட்டானா புசிக்கு அசிங்கமா வந்து கேட்பானுங்க. ஆசானேன்னு போடுறது, போட்டுறதுக்குள்ள ஆசான் செயலாளர் என்ன வழிகாட்டின்னு ஆசா, என்ன போட்டோம்னு வழியை சொன்னா காட்டி நொட்டிவிட்டான்? என்ன வழிகாட்டிங்க? அப்ஸ்கவுண்ட் ஆகுறது எப்படின்னு வழிகாட்டினாரா? ஒரு அப்ஸ்கவுண்ட் அவர் பிரச்சனைனா தலைமறைவாகிறது எப்படி என்று தலைமறைவாகிறது வழிகாட்டினாரா? என்ன அதை பார்த்து இந்த கத்துக்கணுமா நாங்க? மான்கராத்தேன்னு சொல்லிட்டு வந்து இந்த ஜெமினி படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, இது மான்கராத்தேனா மான் தனக்கு ஆபத்து வரும்போது எப்படி துள்ளி குதிச்சு ஓடுமோ அதுதான் மான்கராத்தே. அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டினா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி எப்படி பதுங்கணும் ஏறி அப்படிங்கிற குதிச்சு வழியை ஓடி காட்டுறவர் தான் வழிகாட்டியா? அப்படித்தான் சொல்ல இல்ல போறீங்களா? கடைசி ஆயுதம் ஒண்ணு இருக்குல்ல, வெக்கமா உங்களுக்கு லாயலிஸ்ட்னு சை ஒண்ணு. பதவி வெறி லாயலிஸ்ட்னு பிடிச்சவர்களா? சொல்லுவானுங்கல்ல பதவி கடைசியா. அதான் நான் ஒண்ணு சொல்றேன்டா, இவனுக்கு வழிகாட்டி ஆசான் எங்கள் ஆசானே எங்களின் நிஜம்னு சொல்றோம்லாம் ஒன்லி பதவி வெறி பிடிச்சவர்கள். அவர் கட்சி மீதோ தலைவர் மீது விசுவாசம் இல்லாதவர்கள், எதுவும் ஏன் கிடையாது. மக்கள் மீதே அன்பு அக்கறை இல்லாதவர்களாக தான் இருக்க முடியும். 15 நாளா பேசாத அந்த ஹேண்டில், 15 நாளா இப்போ மக்களுக்காக அந்த 41 உயிர்களுக்காக பேசாத அந்த ஹேண்டில் வந்து பொதுச் செயலாளர் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, புண்ணாக்கு செயலாளர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேசுது அப்படின்னு சொன்னா யார் நீங்களா? இல்ல இல்ல ப்ரோ, சையது, ஆக்சுவலா அப்புறம் இத வருணிகள். இத இத நீங்க சொன்னீங்கன்னா ஓகேவா, தளபதி தானே இந்த போஸ்ட் போட் கொடுத்தாரு, அவருக்கு தெரியாதா? அஃப்கோர்ஸ் அவர் தான் அந்த போஸ்ட் போட் கொடுத்தாரு, ஓகேவா, அந்த ரெஸ்பான்சிபிள் அவர் தான் கொடுத்தாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பண்றாரா? அந்த பதவிக்கு அவர் பண்றதுக்கு அதுக்கு மட்டும்தான் மரியாதை தவிர, தலைவர் உங்களை வந்து அவனுக்கு வந்து பின்ன ஆசானே பேனர்ல பாதி படம் வைங்க, காலில் விழுங்க அப்படிலாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே கிடையாது. சொல்லல. ஆமா, இல்ல கரெக்ட். இப்ப அப்படியே ப்ரோ அவர் பார்த்தாலும் என்ன தலைவர் கொடுத்தாரு அப்படின்னா நீங்க வந்து தலைவர் கொடுத்த பொறுப்பை நீங்க மதிக்கலாம். ஓகே, அவர் ஃபயர் விடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரா? ஆமா பேனர்ல எல்லா இடத்துலயும் வைங்க, எனக்கு அடுத்தது இவர் தான்டாரா? என் பேரை போட்டாலே அடுத்தது இவர் பேரை போட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? என்னை தலைவர் ஆணைப்படின்னு போட்டாலே இவரை வழிகாட்டுதலின்படி அறிவுறுத்தலின்படின்னு சொல்லி ஆகணும். இதை ஒரு டெம்ப்ளேட்டா மெழுகுவத்தி ஏத்தனா கூட பண்றீங்களாடா இல்ல சாதாரணமா? சையத் ப்ரோ, எனக்கு இதுல டவுட்டே இருக்கு. புஷி சொல்றதுனாலதான் இவங்க எல்லாம் பண்றாங்க. இப்ப அப்படி போட்டாதான் உனக்கு பதவி உறுதின்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு டவுட்லாம் வருது. அதனாலதான். ஆமா, அதுல என்ன சந்தேகம் வேண்டி கிடக்குது உனக்கு? இன்னொன்னு, அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா ஏதாச்சும் போஸ்ட் இவனுங்க போட்டானுங்களா? எனக்கு எதுவும் வெளியே தெரியவே இல்ல. இவர் வந்ததுக்கு எதுக்கு இப்போ போஸ்ட்? அதே மாதிரி இப்போ இன்னமும் நம்ம துக்கத்துல தான்டா இருக்கும். சரி, அவங்க சொன்னபடி நம்ம இன்னும் போற வரைக்கும் நம்ம மேல ஒரு நெகட்டிவிட்டி தான். நம்ம அவர் போய் டைரக்டா கரூர்ல மீட் பண்ற வரைக்கும் நம்ம அந்த சோகம் இருக்கிறது தான் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும் வெளியே. இவங்க இப்ப எதுக்கு இந்த ஹாப்பினஸ் போஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு? அதே மாதிரி நியூஸே இவங்க தான் கொடுக்குறாங்க. அதாவது தலைவர் 10 பேர் கொண்ட குழு புஷியான தலைமையில் அமைத்துள்ளார். அது எப்படி கரூர்ல இருந்து ஓடி வந்த ஓம் தலைமையில 10 பேரை குழு அமைச்சு திரும்ப ஒன்னைய கூட்டிட்டு கரூர் போக ஏன்டா? அவரை கூப்பிட்டு கரூருக்குள்ள போனா முதல்ல வெறுக்க மாட்டாங்க. ஏண்டா யாரா நீ கேட்க மாட்டாங்க. ஏங்க நானு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன். அவங்க அந்த இறந்தவங்களுக்கு வந்து சாரோ தெரிவிச்சுட்டு நான் சொல்றேன், இப்ப கரூர்ல நடந்தது ஒரு அசம்பாவிதம் கரெக்டுங்களா? அந்த இடத்துல யாருங்க இன்னைக்கு இருக்கிற என்டையர் நெரேஷனும் நிறைய இதுவும் அங்க யாருங்க இருந்திருக்கும்? அந்த இடத்துக்கு அங்க உடனே ஆக்சசபிளா இருக்கிறது யாருங்க? நம்ம கட்சி தான். அதை மொத்தமா கோட்டை விட்டு மொத்த பழியும் வாங்கிட்டு அதை பிரேக் பண்றதுக்கு கூட உங்க கட்சியில ஒரு ஆள் வச்சுக்காம ஏங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஏங்க எவ்வளவு நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பேச்சு எனக்கு மன உளைச்சல் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம ஏங்க பிரேக். நீங்க இப்ப இந்த பர்மிஷன் எடுத்து யாரோ பேசுறீங்க, அதை கூட நம்மளா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போடணும். எவனா ஒருத்தர் எடுத்து போடுவான், அதை காப்பி பண்ணி நாங்க எடுத்து போடணும். நீ ஓடி போயிருவ. நம்ம டிடெக்டிவ் வேலைதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இவனுங்களுக்கு. நம்ம ஆன்லைன்ல ஐடி விங்கா செயல்படாம கூகுள்ல தேடு, சாட்ஜிபிடில தேடு, அது அவன் அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது, இந்த காலத்துல என்ன நடந்திருக்குது, இந்த ஆர்டிகிள உருட்டு, அந்த ஆர்டிகிள உருட்டுன்னு.
அந்த டிஎம்கேங்கிற ஒரு எக்கோசிஸ்டம் மாலா மாதிரி அங்கங்க தூக்கி கல்ல வீசிட்டு இருக்கு. இங்க நம்ம எல்லாம் இங்க அன்அபிஷியலா உட்காந்து எல்லாத்தையும் தடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்த வரல. இன்னைக்கு வராததோட இன்னைக்கு போட்ட பாரு, சந்தோஷ். ஆசாம் இன்னும் வந்துட்டாரு, பூசா உங்களுக்கு வந்துட்டாரு. ஒரு நான் இது கூட கொடுக்குறேன். இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்துட்டான்னு போஸ்ட் போட்ட எந்த நாயும் இந்த 7ல இருந்து 14 நாள் தலைவரையோ இல்ல கட்சியோ டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு பெட்டு கட்டுறேன். ஆமா நீங்க போய் அந்த ஆமா ஐடிக்குள்ள ஆமா போய் பாருங்க. அவனோட லாஸ்ட் ட்வீட் கரூர்ல அன்னைக்கு பொதுக்கூட்டத்துக்கு பக்க சந்தி போனதா தான் இருக்கும். இப்படி நான் எங்க வழி மாறி போனாங்கன்னு தெரியல. அவனும் வந்துட்டு தனக்கு கிடைச்ச போச்சரான்ற பதவியை வச்சு தான் இருக்க எல்லா பொறுப்பையும் போட்டிருக்கான். அந்த பொறுப்புல இவன் வந்துட்டு கண்ணசத்தா பறி போயிரும்ன்ற நிலைமையில வச்சிருக்கிறதுனால அதான் இவனுக்கு தலைவருக்கும் அது அவங்களுக்கும் அவனுங்கிட்ட உண்டான சொல்லுங்க. கேப், கோர்ட்ல ஓப்பன் தலைவருக்கும் அவங்களுக்கும் அவனுங்கிட்ட உண்டான கேப், சொல்லுங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டமா இவன் இருக்கிறான். இவன் சொன்னாதான் பொறுப்பு. இவர் நல்லா இல்லங்க விஷயம். அதுதான் ஆமா பிரச்சனை. அவனுங்கெல்லாம் அதுதான் பிரச்சனை இங்க. கேட்டாங்கன்னா அவனுங்கெல்லாம் அதே கேட்டாங்கன்னா அது சொல்லுங்க. இந்த பொறுப்புல ஒரு வெண்ணெய் இல்லடா டேய், 5 காசு பிரயோஜனம் இல்லடா. மாவட்ட சொன்னாலும் செயலாளரே புரியாது. டம்மியா வச்சிருக்காங்கடா. அந்த மனுஷனோட நீங்க முகத்துக்கு தான் வாயில மொத்த வருது. வேல்யூவும். இப்ப விழுக போற அதே ஓட்டு மாதிரி புஷி ஆனந்துக்கு அவளுக்கு ஒவ்வொரு ஓட்டு விஜய் என்ன மூஞ்சிக்கு விழுக போகுது. அவருக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கான வேலையை இவருக்கு பண்றதுதான் நெகட்டிவ் பாருங்க. ஓட்டு வேணா இருக்குது. அதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. 100 ஓட்டை ஏங்க உசார் பண்ணி வச்சேன்னு சொன்னா ஒவ்வொரு 100 ஓட்டுல 40 பேர் கேக்குறான். 100 ஓட்டுல இப்ப 40 நம்ம பேர் எப்படிங்க? எப்படிப்பா நீ புஷி இது ஆனந்த் சொல்ற? இவரை வச்சுட்டு என்னப்பா அப்படிதான். தலைமறைவுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. இருங்க அப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. புரியுதா இல்லையா? அவனை இழுத்து பிடிச்சி இப்ப திரும்ப நான் லைனுக்கு கொண்டு வரதுக்கு இது நான் ஜெனரலா நான் சொல்ல வரல. இங்க இருக்கக்கூடிய நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கட்டும், ஓகே, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நட்பு வட்டாரங்கள், இவங்களோட எப்பவுமே ஒரு டிவி கேக்கு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவ் சர்க்கிள் எல்லாரும் இருப்பாங்க. அது தளபதி ரசிகர்களுடைய மைண்ட் செட். அது எல்லாருமே நமக்கான ஆதரவு வட்டத்தை கூட்டிக்கிட்டே போகணும். இப்போ நான் என்னால் என்ன செய்ய முடியும்? 200 ஓட்டு நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ண முடியும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் என் மாமா மச்சான், எங்க அம்மா அப்பா தங்கச்சி புருஷன்லேருந்து ஆரம்பிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்றோம். அப்புறம் என்ன, தெரு மக்கள் நான் சொன்னா கேட்பாங்க, என் மேல நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த ஆதரவு வளையங்களை நான் பெருக்கிக்கிட்டே போவேன். என் ஊரு, என் தெரு, ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 200 500 ஆக்குவேன் தேர்தல் வர்றதுக்குள்ள. இவ்வளவுதான் அதிகமா என்னால பண்ண முடியும். நான் ஆன்லைன்ல கருத்து பேசுவேன். ஏதாவது தளபதிக்கு தேவையானதை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். இது மாதிரி தான். இப்ப இந்த இதுல இவர் நெகட்டிவ் இதா இருக்கிறாரு. நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பல தடவை முக்கியமான ஆட்கள் கிட்ட நான் இது சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டா நீங்க சொன்னதுன்னா, இப்ப நீங்க சொன்ன அதே பாயிண்ட் இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் எங்கெல்லாம் போறனோ, டீ கடைக்கு போனா டீ கடையில கேட்பேன், ஸ்வீட் ஷாப்ல போய் ஏதாவது வாங்கணும், ஹோட்டல் போறேன்னா எங்க போனாலும் கேட்பேன். எல்லா இடத்துலயும் கேட்பேன். யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க நம்ம கட்சிக்கு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள விட்டுறேன். இல்லைன்னு சொல்றவன்ட்ட நான் கேட்கிற ஆளு இவன் பேருதான். அதை தாண்டி நான் முட்டு குடுத்துட்டு வந்தா இன்னைக்கு நான் என்ன போய் இவனை பத்தி நான் பேசுறது? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. இதுல என்ன என்னப்பா நீங்க? அவர் விஜய் பாத்தீங்கன்னா தலைவரை அவர் ஒரு நம்பிக்கையா பாக்குறாங்க. ஒரு கரிஸ்மெட்டிக் லீடரா பாக்குறாங்க. மேன் வித் மாஸ், கரிஸ்மா, விஷன். ஆனா நிச்சயமா எங்களுக்கு விஜய் கிட்ட ஒரு நம்பிக்கை. சுத்தி என்னப்பா கோமாளி புயலெல்லாம் இப்படிதான். இது என்ன இருக்குது? இதுல உடைச்சு பேசுறதுல என்ன இருக்குது? ஏன்பா நான் எவ்வளவு கேட்டு வச்சிருந்தேனோ இந்த மாதிரி பேசுறாங்க. இது என்ன பதில் சொல்றது? இல்ல எல்லாரும் கோமாளி நம்ம சொல்ல முடியாது. இந்த கேள்வி வராம இருந்திருக்கும். எப்ப தெரியுமா? நீ பார்ட்டியுடைய ஃபேஸா களத்துல உங்களை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாம புஷி ஆனந்த ப்ரொஜெக்ட் பண்ணாம இருந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இவர் பின்பற்ற உயர்த்ததை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு அன்னைக்கு தாண்டா விஓசி வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல அன்னைக்கு இதா இருக்குது, முடிவு ஆயிருக்குது ஒரு லோகோ. அந்த லோகோவுடைய ஒரு நகல் கிடைச்சிச்சுன்னு சொன்னோன்னே அது உள்ளக்க புஷி ஆனந்தோடைய போட்டோ. மக்கள் விரும்பும் அறிவு இருக்குதா உனக்கு? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு கமோஷன். அது ஒரு இது. அது தலைவர் சொல்ல வர்றாங்க. அது உள்ளக்க புஷி ஆனந்தோடைய புகைப்படத்தை ஒற்றிய நீ யார்? நீ எங்க இருந்து வந்திருக்க? நீ உனக்கு அறிவு இருக்குதா? சிந்தனை இருக்குதா? அயோக்கிய பயல, பதவி வெறி முடிச்சு அடிமையா மாறி இருக்கிறியா நீ? வெக்கம் இல்லாம ஒரு கொஞ்சமாச்சும் கூசி இருக்கணும் உடம்பு. யாருக்கு அவங்க விசுவாசம்? அதே மாதிரி இல்லங்க, இது ஒவ்வொன்றையும் நம்ம சுட்டி காமிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இப்ப சையத்பூர் சொன்னது அதுக்கப்புறம் எடுக்கிறானுங்க. அதே மாதிரி முன்னாடி போஸ்டர்ல பிரச்சனை நடந்துச்சு, அதையும் இங்க சுட்டி காமிச்சு இது என்ன இது ஏன்னா உங்களை திருத்துறது வேலையா இல்ல மக்கள் போய் கட்சியை போய் சேர்த்துறது வேலையாடா? பண்றதே அவன் தாங்க. இந்த அழகம் பெருமாள் பாத்துருக்கீங்களா? இந்த ஸ்கிரீன் தூக்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு ஸ்கிரீன் தூக்கணும்னு எனதாருமே தமிழ் சொன்னாங்க. அந்த மாதிரி தாங்க இவன் பண்ண சொல்றதே இவன் தான். அப்புறம் பண்ணிட்டு நம்ம எல்லாம் போட்டு அடிச்சோன்னே
ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பொதுச் தெரியுமா எனக்கு செயலாளர் இதெல்லாம் விரும்ப அப்படின்னும். இல்ல மாட்டாரு. என்ன சைத் ப்ரோ, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, சுத்தி இருக்கவெல்லாம் கோமாளி பையன். அந்த பாயிண்ட்ல எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஆள் மட்டும் தான் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. சுத்தி இருக்கவனெல்லாம் பேச விட்டாவாச்சும் நம்ம டிஃபெண்ட் பண்ணதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். இந்த ஆளும் பேசாம சுத்தி இருக்கவனையும் பேச விடாம வச்சிருக்கனால அது ஒரு ப்ரொஜெக்ஷனே வந்து டிஃபரெண்டா இருக்கு. இல்லடா இன்னொரு இல்லங்க பாயிண்ட், நீங்க நான் இன்னொரு மொத முக்கியமான தப்புலயே இதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். சொல்லிக்கிறேன் சந்தோஷ். முக்கியமான விஷயம் ஏண்டா, பாண்டே சொல்லிதான் இவங்க தலைமறைவா இல்லைன்ற விஷயமே நமக்கு தெரியுதுன்னா, எனக்கு புரியலடா. அவங்க அவங்களோட பாண்டே சொல்லிதான் ரைட்ஸ தான் எக்ஸசைஸ் பண்றாங்கன்றதையே பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எனக்கு தெரியலடா. பாண்டே சொல்லிதான் இல்ல தெரியுது. புரியல நம்ம என்ன ஹியரிங் சொன்னாரு? இல்ல நான் என்ன அதாவது சொல்றேன்னா, பாண்டே வந்துட்டு சொல்றாரு அந்த அந்த பேட்டியில, அந்த இந்த டிபேட் சேனல்ல அந்த சதீஷா அவர் பேர் என்னது, அவர் வந்து கேட்கறாப்ல, தலைமறைவுங்கிறது ஒரு கட்சிக்கு நல்லதா சார்? அது நீங்க சொல்லிக்கோங்க, அது உங்களுடைய டெர்மினாலஜி, அது நியூஸ் மீடியா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குது நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா லீகலா அது தலைமறைவு கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முன்ஜாமீன் அப்படிங்கிறது அவருடைய உரிமை, சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அது கிடைக்கிற வரைக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாம இருக்க இதை ஃப்ரண்ட்டை ஏற்படுத்திக்கிறது அவருடைய உரிமை. இஸ் எக்ஸசைசிங் இஸ் லீகல் ரைட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தலைமறைவு. தலைமறைவு அப்படின்னா நீங்க அது உங்க பாணியில நீங்க வச்சுக்கோங்க. அது அவருடைய லீகல் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்றாரு. ஓகே, அதாவது எப்படின்னா, நான் நினைக்கிறேன் அளிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி வந்து அந்த மாதிரி ஓடி ஆக ஒழிய முடியாது, கூடாது. ஓடி ஒழியக்கூடாது. தீர்ப்பளிக்கப்பட்ட கன்விக்ட் ஓகேயா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு ஒரு விசாரணைக்காக எஃப்ஐஆர்ல பேர் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணும்போது அவர் முன்ஜாமீன் எடுக்கிறதுக்காக அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் உண்டான அவருடைய ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. அது ஒன்று சட்ட விரோதமோ ஒரு இதுவோ அந்த மாதிரி வந்துட்டு உண்டான குற்றம் கிடையாது அப்படின்னு பாண்டே அப்படி அவர் இருந்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சையத், அந்த இதுவே தெரியுது. அப்படி இருந்திருந்தா இப்ப வெளியே வந்தோடனே நேரம் போலீஸ் அவரை பிடிச்சிருப்பாங்க. ஆமா. ஓகேவா? இல்ல சிம்பிள். அதான் சொல்லியிருந்தேன் bro. இல்ல இதுதான் இப்ப மிஸ். போலீஸ் இல்ல கிட்ட கேஸே இல்லைன்னு வைங்க, இப்ப சிபிஐ சிபிஐ கிட்ட இருக்கு. இருக்கு. இல்ல சொல்ல இல்ல சரி ப்ரோ, சரி இதுதான் மிஸ். சரி, இதை வந்து உங்களால தெளிவுபடுத்த முடியல, ஓகே. அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு. அதாவது வந்து எஸ்ஓபி அது மாறிதான் ஃபார்மேஷன் சொல்லி தெரியுது நம்மளுக்கு. அதை சொல்லிடுறேன் ஃபுல்லா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருட்டும் இந்த ஒரு வாட்டியாவது. அதாவது எஸ்ஓபி ஃபார்மேஷனுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வருது. அது என்னன்னா, அது ஒரு ஜெனரல் ரிட். அந்த ஜெனரல் ரிட் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இனிமே இது தமிழ்நாட்டுல நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபார் இந்த ஆல் மாதிரி பார்ட்டிஸ். நடக்காம ஆமா, ஃபார் ஆல் பார்ட்டிஸ் இட்ஸ் இம்ப்ளை டு ஆல் பார்ட்டிஸ், இது நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு ஜெனரல் ரிட்டை விசாரிக்கிற ஒரு தனி நீதிபதி அதை ஒரு கிரிமினல் ரிட்டாவே பாவிச்சு நம்ம கட்சி மேல கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதும், இது ஒரு கட்சியா, இது ஒரு தலைவரா, கட்சியில இருக்க எல்லாமே தெரிச்சு ஓடிட்டானுங்க, அவரையும் அரெஸ்ட் பண்ணல, பஸ்ஸை பறிமுதல் பண்ணுங்க, இவ்வளவும் பாஸ் பண்ணி முடிக்கிறாப்ல. இதெல்லாம் பிரேயருக்கு தாண்டி, இதெல்லாம் பிரேயரை தாண்டி, அதாவது பிரேயர்னா அந்த கோரிக்கை அவருடைய பிரேயர் தாண்டி மனு கிடையாது. இதெல்லாம் பிரேயரே கிடையாது. கிடையாது. அதான் எஸ்ஓபி பிரேயர் எஸ்ஓபியோட எஸ்ஓபி மட்டும் தான். ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபார்ம் பண்ணுங்க பொலிட்டிக்கல் ரேலிஸ்க்கு. இனிமே இந்த மாதிரியான எந்தவித அசம்பாவிதங்கள், தள்ளுமுள்ளுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு பொதுநல வழக்கு, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா போடப்பட்ட ஒரு ரிட் மனுவை கிரிமினல் ரிட் அப்படிங்கிற அளவுக்கு அதை ட்ரீட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எஸ்ஐடி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்காங்கிறது இப்போ நம்ம பேசுபொருள். முடிச்சிடுறேன். அதாவது 10-15 நியூஸ் கார்டு கிரியேட் பண்ணா சன் நியூஸ், கொத்தடிமைங்க அவங்களோட பெய்டு மவுத் யூஸ் பண்ணி அவங்களோட ஐடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா செட்டப் பண்ணிட்டானுங்க அந்த வீக்கெண்ட. பார்ட்டில இருந்து ஒரு ஆள் வந்து விசாரிச்ச முறையே தப்பு, இது வந்து ஒரு ஜெனரல் ரிட் எஸ்ஓபி ஃபார்மேஷனுக்கு போடப்பட்ட வழக்குல நீங்க எப்படி இது வந்து கிரிமினல் ரிட் மாதிரி பாவிச்சு இது எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்து பாஸ் பண்ண போச்சுன்னு கட்சியில இருந்து அபிஷியலா எவ்வளவு பேர் லீகல் விங்ல இருக்கீங்க. ஒரு பெரிய லீகல் அட்வொகேட் விங் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அந்த அட்வொகேட் விங் எல்லாம் எந்த மாவட்டத்துல எந்த மண்டலத்துல உங்களுக்கு விங் இல்ல எந்த மாவட்டத்துல எந்த மண்டலத்துல உங்களுக்கு அட்வொகேட் கிடையாது. அவ்வளவு அட்வொகேட் வச்சிருக்கீங்க, அதுக்கு அட்வொகேட் விங் இருக்கு. ஒருத்தன் தெளிவுபடுத்தினா எல்லாம் புஷியானந்த் வந்தாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவருமே அபிஷியலான்னு தெரியல நம்ம கட்சிக்கு. அவர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு யூடியூப்ல, ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, எனக்கு பேர் தெரியல. அவர் சத்தியமா கட்சியா இருக்க மாட்டாரு, கட்சியா இருந்தா பேசியிருக்க மாட்டாரு. இல்லடா, யூடியூபும் இன்ஸ்டாலயும் நம்ம இதுல வந்துட்டு இருந்தாரு, கட்சியா இல்லன்னு நினைக்கிறேன். சொல்றது அபிஷியலா நம்ம கட்சி பேர்ல ஒரு லெட்டர் பேடோ இல்ல அவங்க வந்து கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பிரஸ் மீட்டோ
இல்ல இது வரல வந்து வரல இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து காரி துப்பியாச்சு. இந்த அபிஷியல் சிங்கிள் ஹேண்டில்ல இந்த வரணுங்க. இந்த அவங்க ஜட்ஜை வந்து அவங்களோட பொறுப்பு. இந்த ஜட்ஜ் போட்ட ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்ப திரும்ப பெற போறாங்க. இது வந்துட்டு நீங்க கொடுத்த இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நான் வரலாற்றுல பார்த்ததே இல்லைன்னு ஜே.கே. மகேஸ்வரி வந்துட்டு செருப்பால் அடிச்சிட்டாரு. நீங்க வந்துட்டு எப்படி எஸ்ஐடி ப்ராப் கொடுத்தீங்கன்னு. இப்ப எஸ்ஐடி ப்ராப்பும் கேன்சல் ஆகி போச்சு, ஒன் மேன் கமிஷன் கேன்சல் ஆகி போச்சு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு 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 தீர்ப்பானோன்னு தான் நம்மளுக்கு இதெல்லாம் இது ஒரு அப்பர் ஹேண்டே கிடைக்குதுன்னா, அப்போ எவ்வளவு வீக்கா இருந்திருக்கு பாரு. இது டிராவல் இந்த 14 டேஸ் ஒரு டிராவல் ஆயிருக்குல்ல, அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன். எங்கெங்கெல்லாம் டவுன் ஆச்சோ அங்க நம்ம உண்மையாவே டவுன் ஆகவே கிடையாது. அந்த டவுன் ஆனது எல்லாமே பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சுத்திக்கிட்டே தான் இருக்கு அந்த எல்லாத்துக்குமே. இது ஜஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அது எங்க தெரியுமா ஆரம்பிச்சு, திருச்சில இருந்தே ஆரம்பிச்சு. அன்னைக்கே ஃபெலிக்ஸ் தான் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி சொல்ற மாதிரி இருந்துச்சு. கட்சி ஒண்ணும் பண்ணல. ஆமா அன்னைக்கே வந்து அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அன்னைக்கே உண்மை வந்து உண்மை நம்ம உண்மை பேசின ஜோயல் சொல்றது உண்மை. அன்னைக்கே வந்து எல்லாமே பொய்ன்னு வந்து எங்க டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட்ல இருந்து போட்டத ஃபெலிக்ஸ் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. கட்சி சார்பா நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த விளக்கம் சொல்ல வேண்டாமா? சரி, சனிக்கிழமை அவர் கிளம்பி போயிட்டாரு. ட்விட்டர்லயாவது போட வேணாமா? பிரஸ் மீட்லாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, நீங்க சொன்ன மாதிரி ட்விட்டர்லயாச்சும் போட வேண்டியதானே? இதெல்லாம் விடுங்கண்ணே. அந்த எஸ்ஓபி கேட்டிருக்குல்ல, நம்ம கட்சி தான் போட்டிருக்குது. செப்டம்பர் 10 எஸ்ஓபி கேட்டதே நம்ம கட்சி தான். ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்படி ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கும்போது இந்த கேஸை எப்படி எடுத்தீங்கன்னு முதல்ல நீங்க பிரஸ் மீட் கொடுத்து பேசி இருந்திருக்க வேண்டாமா? நம்ம என்ன இல்ல ஆனா ஜோயல் படிச்சிருக்கிறோமா? ஒன்னு சொல்லிக்கிறேன், இன்டர் பண்றதுக்கு சாரி. இப்ப நம்ம அன்புவா இருக்கட்டும் அல்லது வந்துட்டு மோகன் அந்த மாதிரி வந்து நிறைய தினேஷ் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் சுழற்சி முறையில சொல்லட்ட பாருங்களேன். பேச வேண்டிய ஆட்கள். இப்போ மகிழன் நீ வந்துட்டு சொல்லு உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு. அந்த மாதிரி போவோமே. புதுசா வந்த ஸ்பீக்கர்ஸ் இன்னும் கருத்தையே சொல்லல. ஜோயல் இப்ப ஆனா எனக்கு அந்த சைலன்ஸ் வந்து சில வாட்டி நம்மளுக்கு பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆன மாதிரியும் இருந்தது சில இடத்துல. நான் வந்து ஒத்துக்கிறேன், லீகல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டடா சில விஷயங்கள் ஓகே ஹேண்டில் பண்ணீங்களா அப்படிங்கிறது ஓகே. நான் ஹேண்டில் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன், அவ்வளவுதான். ஹேண்டில் பண்ணாமலே இருக்கிறது இட் வில் நாட் ஈல்ட் யூ எனி ரிசல்ட்ஸ். பெட்டரா பண்ணணும், சாதுரியமா பண்ணணும், அது ஓகே. அதுல எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது, எதை சைலண்டா வைக்கணும், எந்தெந்த பாயிண்ட்லாம் லெட் இட் ரிமைன் அன்ஆன்சர்ட், அது நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசலாம்னு. ஒட்டு மொத்தமா நீங்க ஷட் டவுன் ஆவீங்கிறது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? அந்த நீங்க எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா, நம்ம காரணம் என்ன, எதனால நடந்துச்சு, அதை பத்தி பேச தேவையில்லை. ஓகேவா? அதை பத்தி அவங்க கட்சி யாரும் பேச தேவையில்லை. ஓகே, லெட் கவர்மெண்ட் ஆர் இன்வெஸ்டிகேஷன் டிசைட்ஸ். ஓகேவா? இன்சிடென்ட் முடிஞ்ச அப்புறம் ஓகேவா, நீங்க வந்து அங்க பார்க்க ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறீங்க. இதை சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? உங்களை அலோவ் பண்ணல, பெர்மிஷன் தரல அப்படிங்கிறது நீங்க அன்னைக்கு கூட விடுங்க, நெக்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்ட்டி அதை சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? மக்கள் மனசுலயே, ஒரு பொதுவான ஜனங்கள் மனசுலயே ஓகேவா, என்னப்பா இப்படி ஒரு ஈவெண்ட் ஒண்ணு உங்க கூட்டத்துக்கு வந்தாங்க, இத்தனை பேர் ஒரு துயர சம்பவம் இறந்துட்டாங்க, கட்சியில இருந்து யாருமே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கல, அந்த ஃபேமிலியை பார்க்கல அப்படிங்கிற நரேட்டிவ் தானே செட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு இது இப்ப 2 வாரமா பண்ணிட்டு இருக்காங்களே. பார்ட்டி சைட்ல இருந்து இதுக்கு என்ன பண்ணீங்க? இதுக்கும் சைலண்டா இருக்கணுமா? உங்களுக்கு பர்மிஷன் போலீஸே போக சொன்னாங்க அப்படிங்கறத நீங்க பப்ளிக் கிட்ட இருந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுலயும் நீங்க சைலண்டா இருக்கணுமா? இல்ல ப்ரோ, இது இன்டர்ரிலேட்டடா தான் ப்ரோ பார்க்கணும். நம்ம பார்ட்டி எதுவும் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் டிஎம்கே காரன் அவன் பாருங்க எவ்வளவு இதா இருந்தா யாரையோ ஒருத்தனை புடிச்சு விறுவிறுன்னு அந்த தீர்ப்பு எங்க இருந்து வந்துட்டுனே தெரியல. இந்த பார்ட்டி வந்து ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல செயல்படாம, அதாவது உடைஞ்சு போற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஜிஎஸ். அததான் நம்ம இங்க ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஜிஎஸ் ஆகாவலி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, என்னமோ போர் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி. அவரே எங்கேயோ ஏற்காடுல எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்ததுல இருந்து இல்ல ஏற்காடெல்லாம் இல்ல, அது நம்ம பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்கயா. உனக்கு என்னையா அவ்வளவு பெரிய லீகல் இது இருக்கு? இங்க பொறுப்புல இல்லாதவெல்லாம் போய் ஜெயில போய் உட்காந்துட்டு அடுத்த நாள் பெயில வெளியே வந்துகிட்டு இருக்கான் அவரு மேல இருக்க லவ்னால. நீ என்னடானா லாயலா இருக்கன்னு ஊரை விட்டு ஓடி போற. இப்ப இதுல யார் லாயல்? சரத்னு ஒரு பையன் போனான்ல, அவன் பார்த்த வேலை கூட அந்த புஷ்ன்றவன் கட்சிக்கு பாக்குறாடா. நீங்க பேசுங்க வந்தீங்களா? என்ன ப்ரோ, நீங்க கட்சி என்னென்ன டெவலப்மெண்ட்ல ஆகல அதெல்லாம் நீங்க பேசுறீங்க.
அதெல்லாம் ஓகே. நான் வந்து இந்த வந்துட்டு தளபதி 2 தடவ எத்தன மணிக்கு போனாரோ, அதே மாரி தான் அந்த கரூருக்குமே அவர் போனாரு. ஸோ இவர் வந்து தளபதி வந்து அங்க என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு அவரால போய் பார்க்க முடியாது. அங்க இடத்த பார்க்கறது, இது பார்க்கறதுக்கு அந்த இடத்துல எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அத நம்பி தான் அவர் போறாரு. ஸோ அதுல வந்து சில பிரச்சனைகள் நடுநிலையாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. நம்ம கட்சி சைடும் சில ப்ராப்ளம் இருக்கு. அத நம்பவும் ஏத்துக்கிறோம். பட் கேஸ் இப்ப போயிருக்கு. அது என்ன பிரச்சனை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நான் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணல. பட் இது இவங்கள நம்பி இங்க ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் அன்னைக்கு காலையில வந்து தளபதி போனாரு. சோ மத்தபடி அவர் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டா போகும் தான் போனாரு. பட் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. அது யாருமே அதுக்கு பொறுப்பேற்றாம இன்னைக்கு வந்துட்டு அந்த 41 பேர்கிட்டயும் தளபதி உட்கார்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கோ இல்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற போதோ அது எவ்வளவு அவருக்கு கஷ்டமா இருக்கும். அது ஃபேஸ் பண்றதுன்றது வந்து இவங்களுக்கு புரிஞ்சா இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளியில வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவர் வந்து 41 பேர்கிட்ட அவருக்கு அது பேசுறது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றது வந்து பேசவங்களுக்கு தான் தெரியும். இன்னுமே அவர் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டுதான் நான் இது வருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில வராம அவங்களுக்காக எந்த கட்சி இது பண்ணாம அவர் வந்து அவர் நினைச்சா இதை வந்து எப்படி அரசியலா அதை வந்து எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்கு, சப்போர்ட் எல்லாமே இருக்கு, நம்ம சப்போர்ட் இருக்கு, அட்வொகேட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் வந்து அவர் அது இதை அரசியலா படுத்தாம அமைதியா வந்துட்டு இதை வந்து அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. சோ இங்க வந்துட்டு நம்ம ஒரு இதுல வந்து சில தப்புகள் நடந்ததால இன்னைக்கு வந்து அவருக்கு எவ்வளவு கெட்ட பேரை வந்துட்டு அவர் வந்து எவ்வளவு மோசமா பேச முடியும். நம்ம லைஃப்ல வந்து அது மாதிரி எல்லாம் கேட்க கூடாத வார்த்தைகள்லாம் கேட்டு அவ்வளவு டிப்ரெஷனா அவ்வளவா இருந்தது. சோ இப்படி இருக்கும் போது இது இது இப்ப ஏன் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க? சோ அந்த இதுல இருந்து நம்ம இன்னும் மீளல. இன்னும் தளபதி அவங்க போய் சந்திக்கல. இன்னும் நம்ம மீளவே இல்லை. இதுக்காக தளபதி வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவ்வளவு நெகட்டிவிட்டி இது பண்றாங்க, அவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. சோ ஓகே, இப்போ வந்து தளபதி சைலண்டா தான் அவர் சொல்லிதான் நாங்க சைலண்டா இருக்கிறாங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு டிஃபைன் பண்றாங்க. அவர் சொல்லாமே நாங்க சைலண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாங்க. அப்படி இருந்துமே அந்த போட்டோஸ போட்டு ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மத்தவங்க எல்லாம் வந்து அந்த இந்த போட்டோ போட்டாங்க. பட் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அவர் அந்த போட்டோ போட்டு அப்பயே துக்கம் அனுசரிச்சாங்க. அண்ட் சில மாவட்ட செயலாளர் வந்து பேசி ஜெயிலுக்குமே போயிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் யாருமே தெரியாது. சரிங்களா? நம்ம யாரு தெரிஞ்ச மாவட்ட செயலாளர் யாருமே வந்து வாயவே திறக்கல. சோ நம்மளுக்கு தேவையா லீகலா அன்னைக்கு ஹைகோர்ட்ல நம்ம தளபதியை பத்தி பேசும்போது அதை பத்தி விளக்குறதுக்கோ இல்ல இந்த மாதிரி நம்ம இது ஆயுத பூஜை அன்னைக்கு போட்டதுக்கோ இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு வந்து இவங்களால சொல்ல முடியும். பட் யாருமே வந்து சொல்லல. எந்த அவ்வளவு நெரட்டிவ் இருக்கு. இது வந்து ட்விட்டா போடலாம், நீங்க பேசணும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படி அமைதியா இருந்தாங்கன்னா இத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. எதிர்கட்சி சேர்ந்தவங்க இல்ல நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு பேசணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அவங்க கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் கேட்கணும். அவங்க எல்லாம் ஜெயில போயிருக்காங்களே, பேசி அவங்க எல்லாம் போயிருக்கலாம். சோ இதை வந்து லீகலா வந்து நம்ம வந்து ஒரு கண்ணு கட்டு விட்டுட்டு ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ஏதோ பேசிருக்கலாம். சரி ஓகே, நீங்க 10 நாள் அமைதியா இருந்தீங்க. இன்னைக்கு வந்து தளபதி வந்து அந்த கரூர் மக்களை போய் பாக்குறதுக்கு அவர் வந்து வீடியோ இருக்கக்கூடாது, பொதுமக்கள் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் போய் பார்ப்பேன், அவங்களோட சந்திப்பேன். அவருக்கு எந்த விளம்பரம் தேவை கிடையாது. சோ அதே மாதிரி இருக்கும் போது அவரோடைய நம்ம ஃபாலோவர்ஸும் நம்ம அதை இன்னைக்கு பின்பற்றிருக்கணும். சரி, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கூட்டம் ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு வரீங்க, இன்னைக்கு ஒரு இது பண்றீங்கன்னா 41 மக்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இரங்கல் கூட்டம் நம்ம பணியூர் ஆபீஸ்லயே வந்து போட்டோ போஸ்டர் போட்டு அவங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தி ஏத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு பார்த்துட்டு அமைதியா நீங்க வந்து என்னென்ன பிளான் பண்ணணும், எதுக்கு போட்டோ எடுக்கணும், எதுக்கு மாலை போடணும், இது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்ப இருக்கிறது நம்ம வந்து ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிடும். 41 பேர் இழந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தேவையே கிடையாது. சோ இதை வந்துட்டு நீங்க அமைதியா வந்து கட்சி பணிகளை வந்து நம்ம கேஸ் போயிருக்கு, சிபிஐக்கு போயிருக்கு, நம்ம கட்சி பணிகளை வந்து தொடங்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட. அதை வந்து செய்யாம இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு இவ்வளவு நாள் 10 நாள் கழிச்சுட்டு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த தளபதிக்கு நான் லாஸ்டா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். தளபதி வந்து மாவட்ட செயலாளர்களை எல்லாமே அவரோட நேர் கண்காணிப்புல இருக்கணும். யாராவது தவறு செஞ்சாங்களோ அவரே நேரா கேள்வி கேட்கணும். அவர் ஈஸியா அணுகுமுறையா இருக்கணும். சோ இதோட வந்து நம்ம வந்து இந்த கட்சியை வந்து ஷேப் பண்றதுக்கு வேற டைமே கிடையாது. இதுக்கு மேல விட்டுட்டோம்னா கிடையாது. இது வந்து ரொம்ப இப்படிதான் நம்ம கட்சியை மாத்தணும் அவசியம் கிடையாது. ஏன்னா 41 பேர் இழந்திருக்கிறோம். பட் இதுக்கு மேலயும் வந்துட்டு ஏன்னா மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து தளபதி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ நம்ம வரணும்னா நம்ம கட்சி வந்து அதுக்கான முறையா வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யற கட்சியா, மக்கள் ஈஸியா அணுகிற கட்சியா, நம்ம மேல வந்து நெகட்டிவ் செட் பண்ணா அதை வந்து விளக்குற கட்சியா இருக்கணும். சோ அதுக்கான ஸ்டெப் நான் இது யார்கிட்ட கேட்க மாட்டேன். தளபதி தான், அவருக்காக தான் நான் இந்த கட்சியை சப்போர்ட் பண்றேன். சோ நான் தளபதி கிட்ட தான் கேட்க முடியும். மேபி இது ரீச் ஆகலாம். வந்து அவரே நேரடியா வந்து இதை பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எங்களுடைய இது எந்த ஒரு யாருக்கும் சப்போர்ட் கிடையாது தளபதிக்காக. சோ இதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணணும்ட்டு நான் கேட்கிறேன். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ். அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க்யூ. இல்ல சையத்,
அதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் வந்து ஓகேவா, இட்ஸ் ஹை டைம். ஓகே, இருங்க சுரேந்தர் ப்ரோ, இது எதுக்கு க்ளோஸ் இது பண்றீங்க? இத இன்னைக்கு ஒன்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் சுரேந்தர் அண்ணா, நான் ஒன்ஸ் ஃபார் பேசுறேன். ஆல்ன்ற மாதிரி நீங்க இப்ப முடிச்சிட்டோம்னா ஓகே, அது வந்துட்டு இப்போ நேட்டிவ் ஆகுதுன்னு முடிச்சிருங்க. பட் ஆனா திரும்ப இதை போடுறதுக்கான நேரம் வரக்கூடாது சுரேந்தர் ப்ரோ. நான் இல்ல இங்க செந்தில் பாருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இல்ல இத பேசுறதுக்கு யாருக்கும் சந்தோஷமே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இது வந்துட்டு இன்னைக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து யாருமே பேசலைன்னா திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த ட்வீட் போட்டவன் இவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது மாறவே மாறாது. இன்னொன்னு ட்வீட் போட்டவனா மாரி வில்சன் வந்து எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணாரு அவரு. அது வந்து இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டீஷியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். அதெல்லாம் எவனாச்சும் ப்ரொமோட் பண்ணியோ இல்ல பாராட்டியோ ஏதாச்சும் போட்டானுங்களா இப்ப ஆக்டிவ் ஆனவனுங்க? புஷி அந்த மாதிரி வந்ததுதான் அவரை டேக் புஷி பண்ணி வந்ததுதான் கொண்டாட்டம் அவங்களுக்கு. வேற அதை தவிர்த்து ஏங்க, அதாவது அது என்னங்க அந்த போட்டுறதுக்குரிய ஒவ்வொருத்தரா பொதுச் போட்டோ செயலாளர் வந்துட்டாரு, எடுத்திருக்காராங்க. அவ்வளவுதான். போட்டோடைய பொதுச் செயலாளர் போட்டோலாம் வந்தது எடுப்பாங்க ரைட்டுங்க. அது. ஒவ்வொருத்தரா நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஆளு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போட்டோ போட்டுட்டு இருக்கான். ஆமாங்க, எங்க எவ்வளவு பெரிய வீர செயல் புரிஞ்சுட்டு ஏய், நாங்க எல்லாரும் வந்து பிரசன்ஸ அவ்வளவு காட்டுறாங்க. எல்லாரும் பிரசன்ஸ அதான் காட்டுறாங்க. ஐயா ஏங்க நான் உங்களோட இவ்வளவு தான் நாள் இருக்கேன். எங்கடா போயிருந்தீங்க? ஐயா நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்னு வந்து இல்ல இல்ல விஸ்வாஸ் நான் கட்சியோட அதுதான் சொல்ல ஸ்ட்ரென்த்தை இப்படி வந்தேன். காட்டி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு இது புரியல. இது கட்சியோட ரைட் டைம் ஸ்ட்ரென்த்தை கிடையாதுங்க. மக்கள்கிட்ட காட்டணும். எதுங்க ரைட் டைம் இந்த கிடையாது? வேற என்னங்க? போட்டோ போஸ்ட் வந்து திஸ் இஸ் நாட் ரைட் டைம். ஓகேங்களா, நான் அதுதான் ஒரு சொல்றோம். மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். நம்ம இவ்வளவு நாள் பேசணும்ல, நீங்க பேசுன எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. டே 2ல வந்து ஒரு இன்டர்வியூ வந்தது அருண்ராஜ் சார், NDTVலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலும் வந்தது. ஏன்னா இங்க வந்து எவனும் கேரி பண்ணல. அதுலயே ஒரு மொத்தமா முடிச்சிட்டாரு என்ன நடந்ததுன்றத மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனா அந்த வீடியோ வந்து சேர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. எங்கேயுமே இல்லை, டைம்லைன் ஃபுல்லா இருந்தா எல்லாருமே பங்கரோல போயிட்டாங்க. எல்லாருமே வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் மொத்தமா உள்ள போயிட்டாங்க. எங்கேயுமே நம்மளால வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கேரி அவுட் பண்ண முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் மதுரை ஹைகோர்ட்லயும் சைமல்டேனியஸா கேஸ் வருது. நமக்கு ரெண்டுத்துலயுமே ஒரே டைம் கேஸ் வருது. அன்னைக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஒரு லீகல் டீம்ல இருந்து நீங்க பேசி இல்ல இது இந்த மாதிரி நடந்திருக்கு, நமக்கு நீங்க கொடுத்த ஆர்டர் அப்சர்வேஷன் வந்து மதுரை ஹைகோர்ட் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட். இத வந்து நாங்க எல்லாம் வந்து மாரிதாஸ் வீடியோவும் சவுக்கு சங்கர் வீடியோவும் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதுவும் அடுத்த நாள். ஓகே, ஏன்னா 24 hours வந்து இங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆளே கிடையாது. லீகல் விங்குக்கும் ஐடி விங்குக்கும் கோஆர்டினேட் கிடையாது. உங்களுக்கு கூட நீங்க பேசிக்க மாட்டீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷனே இல்லாம ஒரு அன்பேலன்ஸ்டா ஒரு கட்சி வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவர் வந்து அருண்ராஜ் சாரு அந்த ஸ்டாண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவர் கரூர்ல விக்கிமே போய் பார்த்ததே தெரியாது. அந்த போட்டோ ரிலீஸ் ஆகும்போது தான் பார்த்தோம், இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்காரா, அவர் பேச ஷோ பண்றாரு, அவர் நின்னாரு, ஸ்டாண்ட் எடுத்தாரு. அந்த ஊருக்கு தைரியமா மாவட்ட செயலர் என்னென்ன மாவட்ட செயலர் எல்லாம் கையில கிடைச்சாங்களோ அவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அத்தனை பேரும் அரேஞ்ச் பண்ணி உனக்கு போய் பேசி இவ்வளவு தூரம் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு பக்கம் ஆதவர்ஜன் அன்னைக்கு போனவது அந்த அவர் என்ன பிரஸ் மீட் கொடுக்கும்போது பாருங்க, அந்த அட்வொகேட்டே கிடைக்கல. அவ்வளோ அட்வொகேட்டுக்கே வந்து இவங்க அந்த அளவுக்கு பண்ணி அவரு ஒரு பக்கம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்னன்னா எனக்கு அந்த வீடியோல ஒரு 50 பேர் நின்னாங்க இறங்கி. அன்னைக்கு ஒரு 10 பரதேசி அந்த தளபதி வீட்டு வாசல் போய் கத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒருத்தன் கூட போய் எட்டி பார்க்கல. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒருத்தன் கூட போய் என்ன ஆச்சு ஏதாச்சு கேட்கல. உண்மைதான் செந்தில் சொல்றது. இல்ல இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் வந்து உங்க ட்வீட்டையும் நான் பார்த்தேன், இப்பதான் வந்து பார்த்தேன். அதுல கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அந்த டைம்ல இப்படி ஒரு பேனிக் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவர் வீட்டு முன்னாடி நிக்கிறது மாதிரி. அப்ப நீங்க எங்கடா போனீங்க? நீங்க இந்த மாதிரி வந்து போட்டோ எடுத்து எங்க லாசான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட போறீங்களா இல்லீங்களா? இப்போ வந்து நீங்க நிக்கணும்ல, அவர் வீட்டு முன்னாடி போய் நிக்கணும்ல, எங்க தலைவருக்கு நாங்க துணையா நிக்கிறோம். எனக்கு அதை பார்த்தோன்னு பயம் வந்துருச்சியா. எனக்கு என்னன்னா, சரி நீங்க ஜிஎஸ் நீங்க வந்து பார்ட்டியில உங்க ஸ்ட்ரென்த்தை ஏன் காட்டுறீங்க? தளபதி கிட்ட ஏன் உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறீங்க? நீங்க இப்போ தளபதி கிட்ட உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? எனக்கு அப்படிதான் லேண்ட் ஆச்சு. அவர் எப்படி கூட்டு வந்தான்னு தெரியாது. எனக்கு அந்த அது வந்து அவர் ஸ்ட்ரென்த்தை காட்டுறாரு, எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஸ்ட்ரென்த்தை காட்டுறாரு தளபதி கிட்ட தான் எனக்கு லேண்ட் ஆச்சு. ஏன்னா அதுல வந்து எல்லாருமே சென்னை கிடையாது, யாராவது 2-3 பேர் ஊரை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தா சொன்னானுங்க, ப்ரோ எங்க ஊரு எப்படி அப்ப போனான்னு தெரியலன்னு. எதுக்கு இவ்வளவு ஆர்கனைஸ் பண்றீங்க? உட்காந்து போட்டோ வெளியே விடுங்க, போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவருக்கு தெரியாத போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது, அவர் வெளில வந்து பேச தெரியாத தளபதிக்கு? இன்னும் அவர் போவே இல்ல. இந்த போட்டோஸ்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. கரூர் போய் முடிச்சாதான் நம்ம வந்து நார்மலான அரசியலுக்கே திரும்ப முடியும். அதுதான்டா போறதுக்கு முன்னாடியே இவனுக்கு வந்து இல்ல இல்ல இதுக்கும் ஒட்டு கொடுத்துட்டு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் என்ன இதுலடா கேட்டகரிடா வருவீங்க நீங்களாம்? இதோட சீரியஸ் புரியுதா இல்லையா? அங்க 40 பேர் இதா ஆயிருக்காங்க, இங்க வந்து நீ அதுக்கெல்லாம் பேசாம இங்க வந்து ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக நீ அதுக்காக ஃபயர் விடுறனா எப்படிடா பேசுவாங்க உங்களை நாளைக்கு?
அதே மாதிரி இப்ப ஒரு யூத் மூவ்மெண்ட் கிரியேட் பண்றேன்னா உன் மேல கேஸ் விழாமலையோ இல்ல சில லீடர்ஷிப் வந்து அரெஸ்ட் ஆகாமலையோ உன்னால எலெக்ஷன் எல்லாம் ஜெயிக்க முடியாது. நீ யாராச்சும் ஒருத்தன் அரெஸ்ட் ஆகி உக்காந்துதான் ஆகணும் ஒரு 10 நாளுக்காச்சு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில உள்ள போயாதான் ஆகணும். அதுதான் வந்து நீ அங்க இருக்கனே ஒரு கான்பிடன்ஸ் சில பேருக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சாங்களோ இல்லையோ. விட்டோபா, நான் திருப்பி அதே எக்ஸாம்பிளே சொல்றேன், ஓகேவா? ஒரு தலைமறைவாயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா? நம்ம பார்ட்டியில இருக்க கீழே இருக்கவங்களுக்கே வாட் இட் வில் கன்வே, ஒரு பார்ட்டியோட பெரிய பொசிஷன்ல இருக்கவரே இதுக்கு பார்த்து ஒரு லீகலா ஒரு இதுக்கு பார்த்து பயந்து ஒளிகிறாரு அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வந்து மக்களுக்காக எப்படி போராடலாம், நம்ம மேல ப்ரோ கேஸ் நாளைக்கு எப்படி விழுந்தா என்ன ப்ரோ நம்ம ஆயிரும், போய் நம்ம ஓட்டு எவ்வளவு கேட்க சேஃபா முடியும்? இருக்குமா அப்படின்னு அவன் யோசிப்பான மாட்டானா? என்ன மாதிரி நாளைக்கு ஒரு எப்படி போய் நம்ம ஓட்டு தப்பான கேட்க முடியும்? எக்ஸாம்பிள், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தப்பான எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க நீங்க? அந்த நரேட்டிவாச்சும் பிரேக் பண்ணிருக்கலாம்ல. நான் ஹைட் அவுட்ல இங்கதான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லலாம்ல. அவங்க என்ன அடிச்சா போட்டு போறாங்க, இல்ல ஏதாச்சும் வந்து நல்லா தானே பாத்துக்க போறானுங்க இவனுங்க, அவங்களுக்கும் பயம் இருக்கும். செட் பண்ற நரேட்டிவே அதுதான்டா. நான் இன்னொன்னு சொல்லவா? அப்படியே இருந்தாலும் இவ்வளவு என்ன பயம்? புஷியவோ சிடிஆரையோ அரெஸ்ட் பண்றது இவங்களுக்கு ஐடியாவே கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க வந்துட்டு இந்த A1 A2 சேர்த்ததுக்கான காரணம் ரன்ல இருப்பாங்க. இவங்க ஓடிட்டு இருந்தா தனிப்பட நரிப்பட புலிப்படன்னு சொல்லி இஷ்டத்துக்கு மீடியால சச்சின் ஒரு லீகலாவே ஓகேவா? நான் ஒருத்தட்ட பேசினதே, இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசர் பர்மிஷன் வாங்கினவங்க, ஓகே, அந்த பார்ட்டி யார் யாரெல்லாம் இது பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல ஒரு புரோட்டோகால் மாதிரி தான், ஓகேவா? கண்டிப்பா அவங்க மேல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் இது ஃபைல் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட். எந்த பார்ட்டி இது பண்ணி அந்த அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் இதைதான் பண்ணிருப்பாங்க அவங்க. இதோட ஒரு பெருத்த கேவலம் போய் கோர்ட்ல சார் அவர் தான் பெருசுன்னு கேட்டார் சார், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன விட்டுருங்க சார்னு போய் எவனாச்சும் பேசுவானா? ஒரு பொதுச் செயலாளர் இல்ல ஆக்சுவலா அது வந்து இல்ல ஐயா, அது மிஸ்கம்யூனிகேஷன் ஐயா. அதையுமே நம்ம ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணல. எதைத்தான் ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணாங்க? இதை கம்யூனிகேட் பண்றதுக்கு இவங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணா எல்லாரும் போயிட்டு அவங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒண்ணுமே இல்லைங்க. கட்சியோட அதாவது பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் இத்தனை பேர் இருக்காங்க. கரூர் மாவட்டத்துல போலீஸ்க்கு கொடுத்த பெர்மிஷன் லெட்டரை மீடியால டிஸ்பிளே பண்ணி 3 to 10 தான் அபிஷியலா நாங்க வர்றதுக்கான டைம். நாங்க இந்த அபிஷியலா இந்த டயத்துக்குள்ள வந்தோன்றதுக்கு மொத்த உலகமும் ப்ரூஃப். நீங்க எப்படி நாங்க தாமதமா வந்தீங்கன்னு கேட்க ஒரு ஆள் ஏன் இன்னமும் இப்பயாவது எடுங்கடா மைக், இப்பயாவது கேமரா ஆன் பண்ணுங்கடா, இப்பயாவது பேசுங்கடா, ஏன் பேச என்ன தடுக்குது? எனக்கு புரியவே இல்லையே. அது மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வேர்டிக்ட் இல்ல, ஒரே நிமிஷம். சுப்ரீம் கோர்ட்ல வேர்டிக்ட் ஆகி முடிஞ்சு போச்சு. இந்த இடத்த உங்க மேல எப்படி புஷ் பண்ணாங்கன்னு இப்ப இந்த இடத்த எங்களுக்கு எங்க மேல எப்படி புஷ் பண்ணாங்கன்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கு. உங்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க, இந்த இடத்த உங்களுக்கு மேல இந்த இடத்த உங்களுக்குள்ள புஷ் பண்ணாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதை வந்து கண்டிப்பா அது வந்து சிபிஐ ப்ராப்ளம் தெரிய போகுது. இதை எல்லாமே எப்ப பேசியிருக்கணும்? இந்த 14 நாள்ல நரேட்டிவ் பில்ட் பண்ணா அந்த ஆளை சைக்கலாஜிக்கல் அட்டாக் பண்ணாங்க, அந்த ஆள் மனுஷனே கிடையாது, சைக்கோ, கொலைகாரன், பிணனாங்கன்னு அப்படி இப்படின்னா அன்னைக்கு எல்லாம் ஒருத்தன் ட்வீட்டிங் காணோம். இன்னைக்கு இவன் வந்துட்டான்னு இவன் கூட போட்டோ ட்வீட் போடுறீங்க. அந்த நக்கீரன் அவ்வளவு பேசலாம், எக்ஸ்ட்ரீமா பேசலாம், அதுக்கு கூட ஒருத்தன் வந்து அர்ச் பண்ணி ஒரு ட்வீட் அவனை போடல. நக்கீரன் வந்து பேசுனது வந்து ஆக்சுவலி நீங்க வந்துட்டு வன்முறையை தூண்டுறது சட்ட விரோதம், அவுட் ஆஃப் த லா வந்துட்டு அவர் வந்து பேசுறாரு. ஒருத்தனை வந்து கட்சியில இருந்து விமர்சிச்சானா? அதுக்கு ஒரு கண்டனம், அதுக்கு ஒரு கண்டனம் அந்த மாதிரி ஏதாவது நீங்க தெரிவிச்சீங்களா? தலைவர் தாண்டி உங்களுக்கு வேற என்னையா முக்கியம்? நான் கேக்குறேன். தலைவர் செயலாளர் நான் பேசுறது கேக்குதா சச்சின்? ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஓகே ஓகே அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். செயலாளர் இருக்காங்க, அவரை வெற்றின்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துப்பான். அவன் வந்துட்டு ஒரு ஊடகவியலாளர், அவ்வளவுலாம் கூட தேவையில்ல சந்தோஷ். அவ்வளவுலாம் கூட நீங்க அதுக்கெல்லாம் கூட வெளியில எல்லாம் வரணும். ஒரு கண்டனம் பதிவு பண்ணுங்க ட்விட்டர்ல, ஒரு கண்டனம். வன்முறையை தூண்டும் விதமாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து இல்ல சையத் புரியல. எல்லாத்தையுமே நீங்க வந்து அதுல போய் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில விஷயத்த நீங்க வந்து தொண்டர்களை வச்சு தன்னிச்சையா நீங்க முடிவு எடுத்தாதான் அவங்க இருக்கவங்க கீழே இருக்கவங்க போலீஸ் இதெல்லாம் பயப்படுவாங்க. அதான் இன்னொன்னு இல்ல அதுதான் நிச்சயமா 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 ஒரு விஷயம் என்னன்னா, தலைவருக்கு எல்லாம் தெரியும். அவரு பை திஸ் டைம் வந்துட்டு மஸ்ட் ஹவ் நோட்டீஸ் சோ மெனி திங்ஸ். தலைவருக்கு இப்போ இந்த மேலே சுரேந்தர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காப்புல, அதுவுமே தலைவருக்கு வந்துட்டு ஒரு கோரிக்கையாகவும் ரெக்வஸ்டாகவும் தான் வந்துட்டு வைக்கிறோம். ஏன்னா இது குமுலேட்டிவ் மைண்ட் செட் ஆஃப் கேட்ரஸ்.
இங்கே இருக்கக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம பிள்ளைகள், நம்ம தொண்டர்கள் காலங்காலமாக தளபதிக்காகவே பேசிட்டு இருக்கக்கூடிய அவரே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பர்சனலாக ஓன் பண்ணி லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நினச்சி டெய்லி அந்த தாட் ப்ராசஸோடய இருக்கக்கூடிய ஆட்களுடைய சில கோரிக்கைகள் தலைவருக்கு இதில் நியாயம் இருக்கிற மாதிரி பட்டுன்னு சொன்னால் அவர் எடுத்துக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். நிச்சயமாக அவர் பல காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய இதை அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு, அது தெரியும். அது பல பேர் எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ இது என் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, என்னுடைய தொண்டர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து அதில் சோ மெனி பாயிண்ட்ஸ் வந்து அவர் கரெக்டாக ஃபீல் பண்ணி இது நியாயமாக இருக்குது, இது ரீசனபிளாக இருக்குது, இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. சையத் 1% இதுல இருந்து ஓகேவா, இது உண்மையிலுமே இது கரெக்டுன்னு அவருக்கு எடுத்தாலும் அது நமக்கு நான் விக்டரியா தான் நான் பாக்குறேன். ஓகேவா, நம்ம இங்க எல்லாரும் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு நான் பாசிட்டிவாவும் ஒரு வின்னா தான் நான் பார்ப்பேன். நம்ம பேசுறது 99% தப்பா இருந்து அதுல 1% சரியா இருந்து அந்த 1% அவங்க அனலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு விக்டரி தான். ஆமா, நிச்சயமா. ஏன்னா இது ஒரு யங்ஸ்டர்ஸோட மூவ்மெண்ட்டா வந்துட்டு மாறி இருக்குது. இன்னைக்கு பல பேர் வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உயிர் கொடுத்து அதுக்கு உணர்வு ஊட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறதும், மேன் டு மேன் கொண்டு போய் இது பண்ணிட்டு இருக்கிறதும், ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க விலை ஏறுற மாதிரிடா. தங்க விலை இன்னைக்கு ஏறிச்சா இறங்கிச்சாங்கிற மாதிரி இன்னைக்கு நான் 5 ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் ஓகே அதை குறையாம பார்த்துக்கிட்டேன், நாளைக்கு ரியாலிட்டி செக் அது அப்படியே தான் இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இஷ்யூஸ் இது எதுவுமே இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறனால வியப்பா இருக்குது இவனை. இப்போ வந்து என்னன்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இந்த பவரை ஒரு ஆள் வச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் அதில் இதாக இருக்குது. பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க, அது பவர் சென்டர்ஸ் அதிகமாக வந்துட்டு இது பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான கோரிக்கைகள் பல காலங்களாக வந்துட்டு நம்ம வந்து அங்கங்கே நேரம் கிடைக்கும் போதும் சூழல் வர